உன்னாட வாழ்வான வைகுந்த வான் ரோகன் தன்னை கண்டு ஆழ்வார் திருவாரா சிவலிபுத்தூர்லேருந்து ஆண்டாவுடைய உற்சாகம். அந்த சட்டை எடுத்து போட்டு அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதோட வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சுவாமிக்கு உள்ள வச்சு அந்த சரத்தை எடுத்து போடணும். அதை போடணும். தொடக்கிறது श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशव यज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मंगलम् सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् अमुदनार अमुदं कमழ்திருவாயும் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருளந்திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரே நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் உங்கள் புழைக்கடை என்று தொடங்குகிற 14ஆம் பாட்டு இன்று. திருப்பாவையிலே 30 பாசுரங்கள். அதில் 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை முன்னமேயே துயில் உணர்ந்தவர்கள் இன்னமும் உறங்கி கிடப்பவர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது. 6ஆம் பாட்டாலே இறை அனுபவத்திற்கும் இறை அடியார்கள் அனுபவத்திற்கும் புதியவளாயிருக்கிற பெண் பிள்ளை அவள் எழுப்பப்பட்டாள். 7ஆம் பாட்டாலே இறை அனுபவத்தின் இறை அடியார்கள் அனுபவத்தின் ஏற்றம் அறிந்திருந்தும் அத்தை மறந்து கிடப்பாள் ஒருத்தி, அவள் உணர்த்தப்படுகின்றாள். 8ஆம் பாட்டு கிருஷ்ண வல்லபை கண்ணனுடைய அன்பை சம்பாதித்திருக்கிற பெண் பிள்ளை, அவள் அறிவுறுத்தப்பட்டாள். 9ஆம் பாட்டு உறவு முறையிலே அமைந்திருக்கிற பெண் பிள்ளை, அவளையே மாமான் மகளேன்னு அழைத்தார்கள். 10ஆம் பாட்டு அருங்கலம்னு கொண்டாடத் தகுந்தவள், சத்பாத்திரம், இந்த கூட்டத்திற்கே ஒரு ஆபரணத்தை போலே விளங்குபவள், அவளை அழைத்தார்கள். 11ஆம் பாட்டு குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடி,
காலத்தே தம்முடைய கடமைகளைச் சரிவரச் செய்பவரான கோவலர் ஒருவர், அவருடைய பொற்கொடி போன்றவளான பெண் பிள்ளை, அவளையே எழுப்பினார்கள். அதற்கடுத்த பாசுரத்தாலே நற்செல்வன், கைங்கரிய ஸ்ரீமான், ராமனுக்கு லக்ஷ்மணனைப் போலே கண்ணனுக்கென்னே வாழ்கிறவன், அவனுடைய தங்கை, அவளை உணர்த்தினார்கள். 13ஆம் பாட்டு நேற்றைய பாட்டு. கண்ணழகிலே சிறந்தவள். அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, நமக்கோ நல்ல கண்ணழகை இயற்கை வாரி வழங்கி இருக்கிறது. இந்த கண்ணழகிற்கு தோற்று பெருமான் வரட்டும், நாம் ஏன் போக வேண்டும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கிறவளாம். இன்றைக்கு எழுப்பப்படுகின்றவள் குணபூர்த்தி உடையவள். அதைத்தான் நங்காய்னு சொல்லுகிறார்கள். நாணாதாய், நான்னு சொன்னால் அகங்காரம், நான்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் நான். நாணாதாய், நாவுடையாய், பேசத் தெரிந்தவள். முக்கியமான 3 விழிகளை இவ்விடத்திலே நாம் பார்க்கிறோம். வடமொழியிலே சம்போதனம்னு சொல்லுவார்கள். ஒருத்தர் அழைக்கிறோம் இல்லையா, அதைத்தான் விழி அப்படின்னு தமிழிலே சொல்லுகிறோம். நங்காய், குணபூர்த்தி உடையவளே, நிரம்ப பண்புகளை படைத்தவளே, நல்ல பண்புகள் உன்னிடத்திலே நிறைய உண்டு. நாணாதாய், நிறைய பண்புகள் இருக்கு. சில பேருக்கு நம்ம கிட்ட நல்ல குணங்கள் நிறைய இருக்குங்கிறதே காரணமாக அகங்காரம் வந்துடும். அது ரொம்ப மோசம் பாருங்க. எல்லா நல்ல குணமும் என்கிட்ட தான் இருக்கு, என்னை போல உண்டான்னு போயிடுவா. அப்ப எல்லா நல்ல குணமும் இருந்தே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. எப்பவும் அகங்காரம்ங்கிறது கூடவே கூடாது. அப்ப நாணாதாய், நாவுடையாய், நீ பேச கற்றவள். எதை எப்படி எப்படி பேச வேண்டும்ங்கிறத அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போலே சிறப்பாக பேசும் தன்மை அது உனக்கு வாய்த்திருக்கிறது. உன்னை அழைத்து கொண்டு கண்ணனிடத்திலே போனோம்னு சொன்னால் நம்ம பிரச்சனை என்னங்கிறத கண்ணனிடத்திலே சொல்லும் திரள் சாமர்த்தியம் அது உனக்குத்தான் உண்டு. அதனாலே உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம், நீ எங்களோடே வர வேண்டும். இது அர்த்தம். அப்ப 3 விழிகளை பார்த்தோம். குணபூர்த்தி உடையவள், அகங்காரம் இல்லாதிருப்பவள், அதற்கு மேலே பேச கற்றவள், நன்கு பேச தெரிந்தவள். அதனாலே எழுப்புகிறோம். இது ரொம்ப வசத்தியா சொன்ன பிரகாரம் பார்த்தாச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சம் ஏளனமா பழித்துரைக்கிறா போல சொன்னாலும் சொன்னபடியாகவும் ஒரு பொருள் சொல்லப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்க்கலாம். நங்காய்னு சொன்னால் நல்ல குணபூர்த்தி உன்னுடையது அப்படி சொல்ற மாதிரி. உன்னை போல ஒருத்தையை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பா. அப்படின்னா ரொம்ப வசத்தியா சொல்றான்னு அர்த்தமா? கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ உன்னை போல ஒருத்தி உண்டான்னு ஏன் எப்படி பேசுகிறார்கள்? அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்தது சொன்னா நாணாதாயின்னா, முதல்ல பார்த்த அர்த்தம்ங்கிறது என்ன? நான்னா அகங்காரம்னு அர்த்தம், ஆணவம். அந்த ஆணவம் இல்லைங்கிறத பார்த்துட்டோம். இப்ப என்ன சொல்றா? நான்னா வெக்கம்ங்கிறது ஒரு அர்த்தம். நாணம்னு சொல்றோம் இல்லையா? நான் வெட்கமற்றவளேன்னு அர்த்தம். உனக்கு வெட்கமே கிடையாதாங்கிறது ஒரு பொருள். அப்ப நங்காய், நாணாதாய், அதற்கு மேலே நாவுடையாய், பேசத்தான் தெரியும், வேலேன்னு வந்துட்டா ஒன்றும் செய்ய மாட்டாய், பேச்சுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, வாய்ச்சொல்லில் வீராங்கனை அப்படின்னு வைகிறார்கள். இப்போ முதல்ல நங்காய் குணபூர்த்தி உடையவள், 2வது நாணாதாய் அகங்காரம் ஆணவம் அற்றிருப்பவள், 3வது பேச கற்றவள். இப்ப என்ன பார்த்துட்டோம்? நங்காய் நல்ல குணபூர்த்தி, மெச்சிக்கணும், நாங்க தான் உன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறா போல சொல்றா. நாணாதாய் வெக்கமே கிடையாதுன்னுட்டா. அதுக்கு மேலே வெறும் பேச்சுத்தான், வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இப்படி பேச வேண்டும்னால், இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை எல்லா கோபிகைகளிடமும் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருந்தா? என் வீட்டுக்கு நீங்கள்லாம் வந்து எழுப்பணுங்கிற நிர்பந்தம் இல்லை, நான் வரேன் உங்களையெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லியிருந்தா. நானே உங்க வீட்டுக்கெல்லாம் வரேன், ஓரொருத்தியாக எழுப்ப வேண்டியது என்னுடைய வேலை, அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு கண்ணனிடத்திலே நான் செல்வேன், அந்த வேலை என்னுடையது அப்படின்னு சொல்லி வைத்திருந்தவள் இப்ப இத்தனை பேர் வந்து எழுப்பறச்சேவும் எழுந்துக்கல. அதுதான் பிரச்சனை. நீயே வரேன் எங்களை எழுப்புறேன்னு சொன்னாய், அதுவும் செய்யல. இப்ப நாங்க வந்து எழுப்பின்னு இருக்கோம், அப்பவும் எழுந்துக்கல. கோபம் வரத்தானே செய்யும். வரேன்னு சொன்ன நீ வராதது முதற் குற்றம், அது போனா போட்டோம். நாங்க வந்து கூப்பிடுறச்சேவும் வாராமல் இருப்பது பெரிய குற்றம், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் இப்படி பழித்துரைக்கிறார்கள்னு சொல்லலாம். அது இன்றைய பாசுரம். நாம நேற்றைய பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டு
அப்புறம் இந்த நங்காய் நாணாதாய் நாவுடையாய் அவளிடத்திலே வரலாம். இப்போ 12ஆம் பாட்டு என்ன நடந்தது? மனத்துக்கினியான் என்று ராமன் பாடப்பட்டான், கொண்டாடப்பட்டான். கோகுலத்துல ராமனை மனத்துக்கினியான்னு பாடிட்டார். இது அங்க இருக்கிறவர்களிடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இது கண்ணனுடைய ஊர். இங்க போய் ராமனை எப்படி பாடலாம்? இது தப்பு கிடையாதா? இப்ப அயோத்தியில யாராவது கண்ணன் பேரை சொல்லுவாளா? சித்திரக்கூட்டத்துல கண்ணன் பேரை யாராவது சொல்லுவாளா? அவ்வளவையே நம்ம வடுவூருக்கு போனோம்னா அங்க கிருஷ்ணன் பேரை யாரும் சொல்ல போறது கிடையாது. ராமனைத்தான் கொண்டாட போறா. ராமனை கொண்டாடுற இடத்துல ராமனை கொண்டாட வேண்டும். கண்ணனை கொண்டாடுற இடத்துல கண்ணனை கொண்டாட வேண்டும். கண்ணனை கொண்டாடுற இடத்துல எதற்காக ராமனை கொண்டாட வேண்டும்? இது கேள்வி நியாயமாத்தான் படுறது. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டா, நீங்க மனத்துக்கினியான் நீங்க ராமனை கொண்டாடினால் என்ன அர்த்தம் கிடைக்கிறது தெரியுமா? ராமன் தான் மனத்துக்கு இனியவன், கண்ணன் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அங்க போய் நின்று கொண்டு, கோகுலத்திலே போய் நின்று கொண்டு ராமன் நல்லவன் அப்படின்னு கோஷம் போட்டேன்னா, நீங்க ராமன் நல்லவன் கோஷம் போடுறதுக்காக வரல, கண்ணன் பொல்லாதவன்கிறத அதை மறைச்சு சொல்றதுதான் உங்க உத்தேசியம், உங்கள் நோக்கமே அதுதான் அப்படின்னு தேறுகிறது இல்லையோ. அதுக்காகத்தான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டா, மனத்துக்கினியான்னு ராமனை போய் பாடினீள். இங்க ராமனை பாடக்கூடாது. அப்படி ராமனைத்தான் பாடணும்னு உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தா பலராமனை நன்னா பாடிட்டு போங்கோ. எங்க ஊருக்காரர், எங்க கண்ணனுக்கு அண்ணன், அவரை நன்னா பாடுங்கோ. அந்த அயோத்தியா ராமனை இங்கே பாடுகைங்கிறது கூடாது. உங்க ராமன் உங்களுக்கு வசத்தினா எங்க கண்ணன் எங்களுக்கு வசத்தி. இன்னொன்னு என்ன சொல்லிட்டா, நீங்க சொல்றா போலே கண்ணன் மனத்திற்கு இனியனல்லாதவனாகவே இருக்கட்டும். நீங்க சொல்றத நாங்க ஒப்புக்கொள்ளுகிறோமே, ராமன் தான் மனத்துக்கு இனியவன், கண்ணன் கிடையாதுங்கிறீங்களா? பரவாயில்ல, எங்க கண்ணன் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வசத்தி, அவரை விட்டு கொடுப்பதாக இல்லை. நீங்கள் அதனால தவறு செய்கிறீர்கள். இங்கே ராமனை பாடியது தவறு. அப்ப கோபிகைகள்ல சில பேருக்கு ராமனிடத்துல அபிப்பிராயம்னு தேறுகிறது, சிலருக்கு கண்ணனிடத்திலே அபிப்பிராயம்னு தேறுகிறது. இந்த பிரச்சனை அந்த இடத்துல உருவான உடனே அப்ப மத்தியஸ்தம் பண்றதுக்குன்னு சில கோபிகைகள் வந்தா. இதுனா நமக்குள்ள இந்த சண்டை அடியோட நன்னா இல்ல. ராமன் வேற கண்ணன் வேறையா? ரெண்டு பேருமே லக்ஷ்மிபதியான நாராயணனுடைய அவதாரம். நாராயணன் தான் ராமனாக அவதரித்தார், அதே நாராயணன் தான் கண்ணனாக அவதரித்தார். நிலைமை இவ்வாறு இருக்க அவர் வசத்தி இவர் வசத்தி இல்லை அப்படின்னு எல்லாம் பேசுறதே நன்னா இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இப்போ நாராயணன் ராமனானான், நாராயணன் கண்ணனானான் அப்படின்லாம் நாம சொல்றோம் இல்லையா? ஒரு அமைப்பு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவா, கிருஷ்ண உணர்வு இயக்கம் அப்படின்னு வச்சிருக்கா. எங்க பார்த்தாலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடின்னு போயிட்டு இருப்பா. அவர்கள் கண்ணனை ரொம்ப கொண்டாடுறா, ராமனை ரொம்ப கொண்டாடுறா. ஏன் நாமளும் தான் கொண்டாடுறோம். நாம என்ன சொல்றோம், நாராயணன் ராமனானான், நாராயணன் கண்ணனானான். அவ கொஞ்சம் வேறுபடுறா. அவ என்ன தெரியுமா சொல்லுவா, கண்ணன் ராமனானான், கண்ணன் நாராயணனானான் அப்படின்வா. இல்ல இல்ல, நாராயணனிடமிருந்து தானே ராமனும் கண்ணனும் தோன்றினார்கள்னா அதெல்லாம் கிடையாது. கண்ணன் தான் ராமனா இருந்து அதுக்கு முன்ன நாராயணனா இருந்தான். கண்ணனுக்கு பிராதானியம் முக்கியத்துவம் கண்ணனுக்கு தருகிறார்கள். நாம சொல்றச்சே இல்ல இல்ல நாராயணன் ராமனானான் கண்ணனானான். ஒருத்தர் கேட்டார், எப்படி இருந்தா என்ன சுவாமி, எல்லாம் இப்ப ஒன்று தானே, படுத்துக்கொண்டு போர்த்தி கொண்டால் என்ன, போர்த்தி கொண்டே படுத்தால் தான் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. அதை போல நாராயணன் ராமனானால் என்ன, கண்ணனானால் என்ன, இல்ல கண்ணன் ராமனாகவோ நாராயணனாகவோ ஆனால் என்னன்னா என்னன்னா என்ன விட்டுடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா எது உண்மையோ அந்த தத்துவ பொருள்ங்கிறது சொல்லப்பட வேண்டும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த முட்டல் மோதல் எல்லாம் நடக்கும். இப்ப கண்ணனா ராமனான்னா இந்த மத்தியஸ்தம் பண்ண வந்தவா அழகா பேச ஆரம்பிச்சா, ஏன் நீங்களே கண்ணனை அழைக்கும் போது எப்படி கூப்பிட்டு இருக்கிறீர்கள்? இப்ப எங்க கண்ணன்னு போர்க்கொடி பிடிக்கிறீர்களே, நீங்க ராமனை கொண்டாடினதே கிடையாதா? அவ்வளவு ஏன், நீங்கள் கண்ணனையே ராமனாக பாவித்து பாடியதும் உண்டு. நாங்க எடுத்து சொல்லட்டுமா, சாட்சிகள் எல்லாம் எடுத்து விடலாமா அப்படின்னு கேட்டா, எங்க நாங்க பாடினோம், கண்ணனை ராமன் நினைச்சு நாங்க பாடியிருக்கோமா, எங்க பாடினோம் அப்படின்னு அவ கேட்டா. இல்ல, நீங்கள் எல்லாம் அந்த சிற்றில் இழைத்து விளையாடுவீர்கள், மணல் வீடு கட்டி விளையாடுகை அப்படின்னு விளையாடிட்டு இருப்பீங்க. கண்ணன் அங்க இல்லைன்னு நினைச்சுண்டு இந்த சிறுமிகள்லாம் அத்தனை பேரும் கூடி கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கற்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு மணல் வீடு சமைத்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருப்பார். இதெல்லாம் கண்ணன் ரொம்ப தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டே இருப்பார். அவர் எதுக்கு பாக்குறாருன்னா, மொத்தமா கட்டி முடிக்கட்டும், அப்புறம் தான் எனக்கு வேலை அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். மொத்தம் கட்டி முடிச்சுட்டோம், இந்த குழந்தைகளுடைய கையெல்லாம் நல்லா உதறிட்டு தட்டிட்டோம், எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரெடியாராளோ இல்லையோ,
எங்கே இருந்து ஓடி வருவார்னு தெரியாது. ஒரே உதை தான், மொத்தத்தையும் அழிச்சுட்டு அவர் கை கொட்டி சிரிப்பார். பெண்கள்லாம் கதறுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தோம், இப்படி கூட பண்ணுவாளா, இதை தயார் பண்றதுக்கு எத்தனை சிரமப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. எங்களை இப்படி அழ விட்டு வேடிக்கை பார்க்குறியன்னா அதுதான் வேடிக்கை. நீ எங்களே சொல்லிட்டீங்களே வேடிக்கை பார்க்குறேன்னு, இந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இதை பண்ணேன்னுவா. அதனால இந்த பெண்கள்லாம் அப்புறம் அந்த விளையாடும் போது கண்ணனிடத்திலே கெஞ்சுவார்கள், நீ தயவு பண்ணி எதுவும் செய்யாதே, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, தயவு பண்ணி அதை கெடுத்துடாதே அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணனை எப்படி தெரியுமா அழைக்கிறா ஒரு இடத்துல, சீதை வாயமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, சீதை மணாளலே எங்கள் சிற்றில் வந்து சிதையேல் அப்படின்னு நீங்களே கண்ணனை ராமனாக நினைத்து பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமா, பெருமானுடைய தளர்நடை பருவம், சின்ன குழந்தை அது நடக்க ஆரம்பிக்கிற அந்த நாள் இருக்கு பாருங்க, அதை கண்டவர்களே பாக்கியசாலிகள்னு சொல்ல வேண்டும். தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை திடுதிப்பென்று ஒரு நாள் ரொம்ப சிரமப்பட்டு பிரயாசப்பட்டு எழுந்து நிற்கும். ரெண்டு கைகளை இப்படி வைத்துக் கொள்ளும். அதை இப்படி அப்படியும் காற்றிலே துழாவி கொண்டு மெல்ல அடியிட்டு வரும். இன்னைக்கு தான் நடை பழகுகிறது, முதல் தடவை நடக்கிறது. அந்த பூரிப்பு குழந்தையினுடைய முகத்திலேயும் தெரியும். ஒரு பக்கவாய் சிரிப்பை சிரித்து கொண்டு ஏதோ 2ம் 4மாக சில பற்கள் மட்டுமே முளைத்திருக்கிற அந்த நிலையிலே அந்த சிரிப்பு தான் நடக்கிறேங்கிற ஆனந்தத்தை அதற்கு கொடுக்கிறதுங்கிறத நம்மளவிலும் கடத்தும். அதுக்கு இருக்கிற ஆனந்தம், அது ஆனந்தப்படுறதுங்கிற செய்தி இருக்கு பாருங்க, அதை நம்மிடத்திலும் கடத்தும். நாம் அப்படியே பூரித்து போய் நிற்கிறோம். அப்ப எதற்கு அமர்ந்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவா, அப்படித்தான் வா 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 அப்படின்னு கூப்பிடுறான், அப்படித்தான் வரணும், வா 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 வா. பார்த்து அது உழறா போல இருந்தா நாம கொஞ்சம் பதப்பதைப்பை அடைகிறோம். ஆனா விழுந்து எழுந்தாத்தான் அதால வரவே முடியும். ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கோங்க, எத்தனை போராட்டத்திற்கு பின்பு ஒரு கூட்டு புழுங்கிறது பட்டாம்பூச்சி ஆகிறது. அத்தனை சிரமப்பட்டாத்தான் அத்தனை வண்ணமயமான ஒரு உடல், எல்லாரையும் வசீகரிக்கிற ஒரு தோற்றம் அது அதற்கு கிடைக்கிறதோ இல்லையோ. அதை போலத்தான் ஒரு குழந்தை விழறதேன்னுட்டோ, அது நடந்தா விழறது, அது உட்காத்தியே வச்சிருப்போம்னா அது சரியா வராது. இப்போ உட்காந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜோசியக்காரர் கிளி ஜோசியன்னு சொல்றவர் கிளி வச்சிருக்கார், ஆனால் சிறகுகள்லாம் இருக்கு, ஏன் பறக்க மாட்டேங்கிறது, தன்னால பறக்க முடியும்னே அதுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதனுடைய சிறகுகளை வெட்டி 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 அவர் வளர்த்துட்டு இருப்பார். அது வளர்றது, ஆனா இதுக்கு தெரியாது, தன்னால பறக்க முடியும்னே தெரியலையோ இல்லையோ. அப்ப குழந்தைகள் கீழே விழுந்தாதான் நடை பையிலும், சைக்கிள் ஓட்டுறச்சே கீழே விழணும், அப்பதான் கொஞ்சம் பக்குவம் வரும். இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அளவா விழணும். அவர் தான் விழணும்னு சொல்லியிருக்காரு, எடுத்துன்னு போன்னு நம்ம விட்டுறக்கூடாது, அளவாக விழணும். ரொம்ப அதிகமான காயம் பட்டா சிரமம் தானே. அப்ப குழந்தை வரைச்சே வா வா வாவான்னு கூப்பிடுறோம், அப்படிதான் ராஜா ஓடிவான்னு கூப்பிடுறோம். அதை போல யசோதை எப்படி கூப்பிடுவலாம், இந்த பெண்கள்லாம் எப்படி கூப்பிடுவார்கள் அப்படின்னால், வருக வருகவிங்கே வாமன நம்பி வருகவிங்கே கரியகுழல் முகத்தன் செய்யமாய் காகுத்த நம்பி வருகவிங்கேன்னு கூப்பிடுறா. ராமனுக்குத்தான் காகுத்தன்னு பேரு. கூப்பிடுறது கண்ணனை, வா 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 ஓடிவா ராமா ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. அப்ப நீங்களே சீதவாய் அமுதம் உண்டாயின்னு பாடியிருக்கீங்கோ, நீங்களே ராமனை நினைத்து கொண்டு காகுத்தான்னு கண்ணனை கூப்பிட்டு இருக்கிறீர்கள். அவ்வளவு ஏன், யசோத ஒரு சமயம் கண்ணனுக்கு கதை சொல்றமான்னு கூப்பிட்டா. ராத்திரி மணி 11 ஆச்சு, இன்னும் தூங்குறா போல தெரியல. இதுக்கப்புறமும் தூக்கம் வரா போல கண்களை பார்த்தா தோணலை. இவளுக்கு தூக்கம் கண்ணை சொக்கிறது. குழந்தைய தூங்க பண்ணா தானே தான் தூங்க. சரிவா தூங்குடா கண்ணா, ரொம்ப படுத்தாதே அப்படிங்கிறா. நீ கதை சொன்னா நான் தூங்குறேன்னு குழந்தை. கதை தானே சொன்னா போச்சு, வா மடியில வந்து படுத்துக்கோ. மடியில படுத்துன்றது. ஆனா அம்மாக்கே ரொம்ப தூக்கம் வருது, நான் கதை சொல்லுவேன், நீ ஊன் கொட்டி கேட்டுட்டே இருந்தா தான் கதை சொல்லுவேன். நீ தூங்கிட்டாயானால் ஊன் கொட்ட மாட்டே, அப்ப கதை முடிஞ்சு போடும், பரவாயில்லையான்னு கேட்டா. இல்ல நான் ஊன் கொட்டி கேட்கறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை, நல்ல பெரிய குழந்தை, மடியிலே கிடாத்தினாள். கால மெதுவா ஒரு பக்கத்தை இப்படி இப்படி அசைத்து கொண்டே அதனுடைய மார்பிலே தட்டி கொடுத்து கொண்டே, இன்னைக்கு நான் உனக்கு அம்மா ராமாயணம் சொல்றேன் கேளுன்னு உடனே பிஞ்சுக்கரங்களை தட்டி கொண்டு அத்தனை குதூகலித்ததாம் கண்ணனாகிற குழந்தை. ஏன்னா பூர்வாவதார கதை, தன் கதையாச்சே. தன் கதை பிடிச்சிருக்குன்னா அது பெருமாளுக்கு தான் பிடிக்கும். அவன் கதை அவனுக்கு பிடிக்காது. தன் கதை ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்பெருமை பெருமானுக்கு தான் உண்டு. லவகுஷர்கள் வந்து பாடினார்கள், பெருமானை பார்த்து சொன்னா, ஒரு எழுத்து விடாமல் உன் சரித்திரம் பாடப்படும்னா. வேற யாராவது இருந்தா ஒரு எழுத்து விடாத இதெல்லாம் சொல்லுவியா, அதெல்லாம் சொல்லுவியா, அதெல்லாம் நானே மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அந்த கதையெல்லாம் ஏன் சொல்றேன்னு நம்ம எழுந்து போயிடுவோம். வேணா மேல கூட 100 ரூபாய் தரேன், நீ சில பக்கங்களை விட்டுடு. எந்த பக்கங்கள்லாம் விடணும், அந்த 17ஆம் பக்கத்துல இருந்து 24ஆம் பக்கம் வரைக்கும் கிழிச்சு எரிஞ்சு கொடுத்துடு, வேண்டவே வேண்டாம் அந்த பக்கம், நானே எப்படி மறக்கிறதுன்னு தெரியாத பார்த்துட்டு இருக்கேன் இப்படின்லாம் நாம சொல்லுவோம். ஏன்னா வாழ்க்கைன்னா அதுல நிறைகளும் குறைகளும் பிழைகளும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ராமன் பயப்படவே இல்லை, நன்னா பாடுங்கோ அப்படின்ட்டார். திறந்த புத்தகம் போலே வாழ்ந்தவன், அதனால் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. தன் சரித்திரம் தனக்கே ஒருவருக்கு பிடித்திருக்கிறதுனால்
அந்த ஏத்தம் பகவானுக்குத்தான் உண்டு. இந்த குலசேகர ஆழ்வார் பாடுறார், தன் சரித்தை கேட்டான்கிறார். அந்த குழந்தைகள் பாட, மிதிலை செல்வி உலகுய்ய வாய்த்த மக்கள் பாட, தன்னுடைய சரித்திரத்தை ராமன் கேட்டான். கண்ணன் பார்த்தார், என் சரித்திரமா இருந்தா கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ராமாவதார சரித்திரம் ரொம்ப நன்னாத்தான் இருக்கும், ஆனா கண்ணனை போல இருந்துடணும். அவர் என்ன சொல்றார், நீ என் சரித்திரத்தையே பாடினாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிறார். முன்ன பின்ன இருக்கும் நீரே, பிழைகள்லாம் இருக்கும் நீரேன்னா என் சரித்திரத்துக்கே அதான் அழகு அப்படிங்கிறார் அவர். என் சரித்திரம் அழகாக இருப்பதற்கு காரணமே என்னன்னா அதுல பிழைகள் மலிந்திருப்பது தான். நீ ஏலா பொய்களுரைப்பான்னு சொல்லிட்டியா, அதையே எனக்கு பிடிச்ச பெயரா நான் சூட்டிக்கிறேங்கிறார். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தது உண்டா? ஆண்டாள் பேர் வச்சா ஏலா பொய்கள் உரைப்பான், வாயத்திறந்தா பொய்ய மட்டும்தான் பேசுறார் கண்ணன் சொல்லிட்டார். நம்மளுக்கு அர்த்தம் கோவம் வருமோ இல்லையோ, என்ன அப்படி எப்படி சொல்லுவ நீ, ராமன்னா உனக்கு மனத்துக்கினியா, நான் பொய் சொல்றவனான்னு கேட்கணுமோ இல்லையோ, ரொம்ப நன்னா இருக்கு இந்த பேர், இதை அப்படியே வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். தர்மம் அறியா குறும்பன்னுட்ட, உனக்கு தர்மம்னாலே என்னன்னு தெரியாது, ஐயோ இந்த பேர் இன்னும் நன்னா இருக்கே, இதையே வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அதையே நாம எதெல்லாம் அவரை கொஞ்சம் வைவதற்காக ஏசுவதற்காக நாம எந்தெந்த சொற்களை பயன்படுத்துகிறோமோ அந்த சொற்களையே தனக்கு பட்டப்பெயராக சூட்டிக் கொள்ளக்கூடியவன் பகவான். வியாக்கியானங்கள் எழுதுவா, சுனைக்கேடன் எழுதுறா. கண்ணனுக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் கொடுத்துருக்கா பாருங்க. சுனைக்கேடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெட்கம் கெட்டவன் அர்த்தம். இப்படியே பேர் கொடுத்துருக்கா, பகவானுக்கு ஒரு பேரே கொடுத்துட்டா. ராமனை யாராவது அந்த மாதிரி சொல்லுவோமா? நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனா கண்ணன்னா நமக்கு ஒரு வாஞ்சை, ஒரு அந்யோன்யம் ஏற்படுறது. இதெல்லாம் அவரிடத்துல என்ன வெறுப்பால சொல்றதா? தர்மமரியா குறும்பன், ஏலா பொய்களுரைப்பான், சுனைக்கேடன், இதெல்லாம் வெய்யறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகள் கூட பார்க்கறச்சே சி நாய் அப்படின்வா, நாயன் நினைச்சு சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தமாத, அது ஒரு அன்பால சொல்றது தானே. அப்ப பகவானுக்கு அது புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு. அதனால அவர் தன் கதையை தானே கேட்கிறார். அது ஒரு ராமனுடைய சரித்திரம், ஓஹோன்னு வாழ்ந்திருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. என் சரித்திரத்தையே பாடினாலும் எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. செஞ்சதைத்தானே சொல்ல போறீங்க, செய்யாத சொல்ல போறது இல்லையே. சில பேர் அப்படித்தான் இருப்பா, வெளிப்படையா இருந்துருவா. அது ரொம்ப அபூர்வமான ஒரு குணம்னு வச்சுக்கோங்க. மகாத்மா காந்திஜியை பத்தி சொல்றதை கூட சொல்லுவா பாருங்க, ரொம்ப வெளிப்படையானவர். தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை வெளியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தயங்காதவர்னுவா. அதெல்லாம் அந்த பெரிய குணம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்காது, அது பெரிய வரம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் போய் நாம ரிவீல் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப அது தெரிஞ்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ண போறார்? இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இங்கே 1.25 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஏதோ ஒரு சத்சங்கம் நடக்கிறது, ஒரு உபன்யாசம் நடக்கிறது, ஏதோ தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் எத்தனை புரிஞ்சிருக்கு, இதை பற்றி எத்தனை அசை போடுறோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ யாராவது ஒருத்தர் என்னை பற்றியோ இங்கே பேசுகிறவரை பற்றியோ 4 வார்த்தை தப்பாக பேசினார்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் அசை போடுவீங்கோ, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்கோ, அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுவீங்கோ. அவர் அங்கே அப்படி பண்ணாரா, இங்கே இப்படி நடந்துதான், அங்கே அது ஆச்சா, இதை பேசுவீங்கோ. அது என் காதிலே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்டேன், 13 நாளாக வந்துட்டு இருக்கேன், 14 நாளாக வந்தாச்சு, இதோ இங்கே சொல்லிட்டு இருக்கேன் திருப்பாவை 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இங்கே கேட்டீங்களே, அதை ஏதாவது ஒரு வார்த்தை அதில் போய் அசை போட்டீர்களான்னா அதை செய்யவே இல்லையே. ஆனால் என்னை பற்றி ஏதோ 4 வார்த்தை காதில் விழுந்த உடனே இங்கேருந்து அங்கே போச்சு, 2 பேரோட பேசின்னு போயாச்சு. அதை தாண்டி போச்சு, டெய்லி வரவர் இன்னைக்கு ஒருத்தர் வரல, எதிர்க்க கடைக்கு போகிறதுக்கு வந்துட்டு இருந்தா, உமக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னா நான் கூட பார்த்துட்டு நினைப்பேன், சரி அவர் இன்னைக்கு வரலேங்கிறதுனால இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். அதெல்லாம் கிடையாது. இவரை பற்றி 4 வார்த்தை செவியில பட்டது, சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு உடனடியாக அதில் நாம் ஈடுபடுறோம் பாருங்கோ. அப்போ நமக்கு எது தேவை, எது தேவையில்லை. இந்த மனம்ங்கிறது இருக்கே, அந்த மனம் நாம் என்ன நினைக்கிறோம், மனத்தை கொண்டு நாம் சிந்திக்கிறோம், செயலாற்றுகிறோம். அதுவே தப்புங்கிற அறிஞர்கள். நீ சிந்திக்கவே இல்லை, மனம் சிந்திப்பதை செய்பவனாகத்தான் நீ இருக்கிறாய்னா. நாம நினைக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம், நாம நினைக்கலையாம், மனம் நினைக்கிறது. அது நமக்கு வேலையாளாக இருக்க வேண்டிய ஒன்று. ஆனா அதற்கு வேலையாளாக நாம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சிம்மாசனத்துல அது தான் ஏறி மெதுவா அமர்ந்தது. ஒரு வேலைக்காரன் அவன் மெதுவா யாரும் இல்லாத நேரமா பார்த்து, இதுதான் நம்ம முதலாளி உட்காருகிற சிம்ஹாசனமா, உட்கார்ந்துதான் பார்ப்போமே அப்படின்னு போய் மெதுவா இப்படி அப்படி பார்த்துட்டு அந்த நுனியில உட்கார்ந்து கொண்டு அப்படி பார்க்கறான். இந்த பக்கவாட்டில் 2 கை வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஆச்சரியமா அதற்குன்னு அமைத்திருக்கிறார்கள். நம்ம மெத்துன்னு இருக்கு, அதுல அப்படியே கைகளை வைத்துக் கொண்டு நன்னாத்தான் இருக்கு. அப்படி உட்காந்தா ரொம்ப நுனியில உட்காந்துருக்கும், கொஞ்சம் பின்னாடி உட்காந்தா சரியா இருக்கும் அப்படின்னு போகிறான். சாய்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அப்போன்னு பார்த்து அந்த முதலாளி உள்ள வரார். இவன் பார்க்கவே இல்லை, அவர் பார்த்துட்டார், கோபித்துக் கொள்ளலை. என்னமோ ஆசைப்பட்டிருப்பான், உட்காந்துட்டான், இதுக்கு என்ன பெருசா நாம கோபித்துக் கொண்டு அப்படின்னு அவர் அப்படி வந்துட்டு அப்படி போச்சே தான் இவன் பார்க்கறான். அப்போ ஒரு தைரியம் வருது, அவர் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அப்ப காலை தூக்கி கால் மேல போடு அப்படின்னு போட்டுக்கொள்கிறான் இல்லையோ, அங்கதான் அவர் அடிமையாகிறார். அதுக்கப்புறம் இவன் சாசனம் செலுத்துகிறான், அவன் அடிமையாக ஆகி போகிறான்.
அதுக்கப்புறம் இது சொன்னதையெல்லாம் அவன் கேட்கிறான். இது வேடிக்கை என்னன்னா, எவனொருத்தன் அடிமையாயிருந்து நாம சொன்னதை கேட்க வேண்டுமோ அவனை அரசனாக்கி அவன் சொல்றதை நாம கேட்டுருக்கோங்கிறது நடக்கிறது பாருங்கோ. இது மனம் படும் பாடு. அதனாலே ரொம்ப வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவர்கள் அவ என்ன பண்ணிடுவா, சரி ஓஹோன்னு இருக்கணும், நம்ம ஓஹோன்னு இல்லைன்னாலும் எப்படி இருக்கோமோ அதை 4 பேர் தெரிஞ்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. கண்ணன் அந்த ரகம் தான். நீ தெரிஞ்சுட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொண்டாடினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்னை கொண்டாடலைன்னாலும் எனக்கு குறை இல்லை. அதனால தான் தன்னுடைய அவதாரங்களை பற்றி பேசும்போது ஜன்ம கர்ம சமே திவ்யம்னார் பெருமாள். நான் பிறக்கிறேன், பல செயல்களை செய்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்கலைன்னா போட்டோம்னு அர்த்தம். நீ என்ன பண்ணிட்டேன்னு நம்ம கேட்போம் இல்லையோ, அப்பா அம்மாவே குழந்தைகள் கேட்கிறது, எங்களுக்குன்ற என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கறது இல்லையோ. அது போல பகவானை பார்த்துட்டு என்ன பெரிய அவதாரம், என்ன பெருசா செஞ்சேன்னா, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு பிடிச்சிருக்கு விடு அப்படிங்கிறார் அவர். அப்ப அவர் ஆனந்தத்தை அவர் பார்த்து கொள்ளுகிறார். நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஆனந்தத்திற்கு நாம் தான் பொறுப்பு, நம்முடைய துன்பங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. துன்பங்களுக்கு இன்னொருத்தரை கை காட்டுறது, ஆனந்தத்துக்குன்னு வரைச்சே மட்டும் நான் கஷ்டப்பட்டேன் நல்லா இருக்கேன்னு சொல்றது கூடாது. ஆனந்தத்திற்கு நாம் தான் பொறுப்பு, துன்பத்திற்கும் நாம் தான் பொறுப்பு. ஆத்மா ஆனந்தமயமானது, துன்பங்கிறது செயற்கையானது. இயற்கையானதை தள்ளி வச்சுட்டு செயற்கையானதை பிடிச்சுன்னு எழுதுன்னு இருந்தா இதெல்லாம் தவறு. அதனால சரித்திரம்ங்கிறது பகவத் சரித்திரம் தூய்மையானது. நம்ம சரித்திரம் தூய்மையானது இல்லை, விட்டுடுங்கோ. பகவத் சரித்திரம் தூய்மையானது. அதனால தான் அதை பவித்திரமானதுங்கிறார். அந்த பவித்திரமான ஒரு சரித்திரத்தை கேட்பதுன்னு சொன்னால் அது நம்மை தூய்மையானவர்களாக ஆக்கும். இப்ப கண்ணன் கதையை கேட்கிறார். அயோத்தியிலே தசரதன் என்றொரு மன்னன் 60,000 ஆண்டுகள் கழித்து பிள்ளைகளை பெற்றனன். 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். குழந்தை அப்படி கையை அப்படி தட்டுறது, சந்தோஷம் தாங்கல கண்ணனுக்கு. சந்தோஷம் ஆர்வம் தாங்கல, கைகளை தட்டினான். அதற்கு மேலே விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போனார், கல்யாணம் பண்ணி வச்சார். இதெல்லாம் சொல்லப்பட்டது. சீதையை கரம் பிடித்தான், அப்பவும் ரொம்ப சந்தோஷம், கைகளை தட்டுகிறது. கடைசியில வனம் போனார்கள், ராவணன் வந்தான், சீதையை அபகரித்து கொண்டு போனான்னு சொல்லப்பட்டது பாருங்க. அப்ப குழந்தைக்கு வந்ததே கோபம், உடனே துள்ளி குதித்து கீழே நின்றது. தூக்கம்லாம் இப்ப பொழுத்து, அடியோ வந்த தூக்கமும் பொழுத்து கண்ணனுக்கு. இனிமே தூங்குறதாவும் தெரியல. துள்ளி குதித்து கீழே நின்றவன் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லக்ஷ்மணா வில்லையும் அம்பையும் கொண்டு வா, ராவணனை தகைப்போம், சீதையை மீட்போம் அப்படின்னு குழந்தை சொல்றது. 3-4 வயசு குழந்தை திடீர்னு இப்படி சொன்ன உடனே யசோதைக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, கதை கேட்டு இருந்தான். திடீர்னு சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போனான்னு சொன்ன உடனே நம்ம மடியிலிருந்து எம்பி கீழே குதித்து போய் ராவணனோட சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு இருக்கானே. கண்ணனை உலுக்குகிறாள். கண்ணா என்னாச்சு உனக்கு? உடனே அப்பத்தான் அவருக்கு நினைவே வந்ததாம், ஐயோ நம்ம கதை கேட்டுண்டே பூர்வாவதாரத்துக்கு போயிட்டோம், நம்மை ராமனாகவே நினைத்து கொண்டு விட்டோம், இப்ப நாம கண்ணனா இருக்கோங்கிறதே மறந்து போச்சேன்னுட்டு. அது இல்லம்மா ஒன்றும் இல்லை, நீ திரும்ப மேலே சொல்லு அப்படின்னு திரும்ப வந்து மடியில படுத்துட்டு கொடுத்தான். அப்ப கண்ணனுக்கே கூட தான் தான் ராமன்கிற நினைவு வந்திருக்கிறது. நீங்களும் கூட சீதவாயமுதம் உண்டாயின்னு கூப்பிட்டுருக்கீங்கோ. அதுக்கு மேலே பெருமான் நடந்து வரும்போது காகுத்த நம்பி வருகவிங்கேன்னு கூப்பிட்டுருக்கீங்கோ. உங்களுக்கே கண்ணன் ராமன் தான் தெரிஞ்சிருக்கு, ராமன் தான் கண்ணன் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை, 2 பேரையும் பாடுவதாலே என்ன குறை அப்படின்னு கேட்டுண்டா. கடைசியில் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அது என்ன முடிவுன்னா, சரி ராமனே கண்ணனாகட்டும், கண்ணனே ராமனாகட்டும், இருந்தாலும் இந்த ஊர்ல பாடும்போது முதல்ல கண்ணனைத்தான் பாடணும், ராமனை அப்புறம் வேணும்னா நீங்க பாடிக்கோங்கோ. முதல்ல பாடப்பட வேண்டியது யாரை, கண்ணனைத்தான் பாடணும். சரின்னு அந்த தீர்மானத்திற்கு இசைந்து புள்ளின் வாய் கீண்டானை முதல்ல என்ன பாடினா, பகாசுரன் ஒருத்தன் வந்தான், கொக்கு வடிவத்திலே வந்தவன். அகாசுரன் பாம்பு வடிவத்திலே வந்தவன், பகாசுரன் கொக்கின் வடிவத்திலே வந்தவன். வாயனன்னா அழகனன்னா பிளந்து கொண்டு நிற்கிறான். அந்த வழியாவே போல குழந்தைகள் எங்கோ போன்றிருக்கிற குழந்தைகளை பார்த்து கண்ணன் சொன்னானா, அங்க ஏதோ புதுசா குகை மாதிரி ஒன்று தெரிகிறது. உடனே ஒரு பிள்ளை சொல்லித்து, அப்படின்னா அங்க போகக்கூடாதுன்னு. எவ்வளவு நல்ல பிள்ளை பாருங்க. அப்படின்னா அங்க போகக்கூடாது, நம்ம இந்த வழிதான் போகணும். கண்ணன் சொன்னார், இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர், இதெல்லாம் இல்லாத என்ன வாழ்க்கை, நாம போய் இதெல்லாம் நிச்சயமாக என்னன்னு பார்த்துட்டு தான் வரணும், ஒரு த்ரில்லா இருக்கும்னார். இன்னைக்கு குழந்தைகள்லாம் அந்த வார்த்தையை நிறைய சொல்லுவா, அதுலதான் த்ரில்லிங்கே இருக்கு, ஒரு செம்ம த்ரில்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா போலே. வாங்க போகலாம்னு அழைச்சிட்டு போயிட்டார் அத்தனை பேரையும். அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். கண்ணனை விழுங்க வந்தேன் கூட நிறைய ஆகாரம் இன்னைக்கு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது போல இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாரையும் சேர்த்தே விழுங்கி விடுவோம்னு தயாரா இருக்கான். உள்ளே போனவர் அவனுடைய தொண்டைக்குழியில் நின்று தகிக்க ஆரம்பித்தார். அவனால விழுங்கவும் முடியல, வெளியில பெருமானை உமிழவும் முடியல, அத்தனை சிரமப்பட்டிருக்கான். அவனுடைய அலகுகளை பிளந்து கொண்டு பகவான் புறப்பட்டான்கிறது சரித்திரம். கொக்கின் வாய் பிளந்தான் பெருமான், அதுதான் புள்ளின் வாய் கீண்டானை.
அப்படின்னு சொல்லப்பட்டது. பராசர பட்டர் நஞ்சியர் சம்பாதம். நஞ்சியர் பட்டரிடத்துல கேட்கிறார், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பூர்ணாவதாரங்கள் ரெண்டுமே நன்னாத்தான் இருக்கு. ஆனா ஆழ்வார்கள்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராமனுக்காக பரிந்து மங்களாசாசனம் பண்றதை விட கண்ணனுக்காக பரிந்து மங்களாசாசனம் பண்றதுதான் அதிகமா இருக்கு. ராமன் அப்படின்னா இப்படி இருக்கா, கண்ணன்னா இப்படி இருக்கலாம், இவ்வளவுதான் வித்தியாசம். ராமன்கிற பெயர் செவிப்பட்டதுனால் கையை அப்படி கூப்பிக்கொண்டு ராமன் அப்படின்னு செவிச்சு விடுறார். கண்ணன்னால என்னாச்சு அவனுக்கு? அடுத்து இந்த வார்த்தை தான் வருது. கண்ணன்கிற வார்த்தையை சொன்னாலே என்னாச்சுன்னு ஏன் கேட்கணும்? இவ்வளவு ஏன் உங்களுக்கு ஒரு பரபரப்பு, பதப்பதைப்பு ஏன் உண்டாகிறது? அதே ராமன்னா என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையன்னா கேட்க மாட்டான்னார் பராசர பட்டர். ஏன் அப்படின்னா அவர் சொல்றார், ஒரு காகிதம் எடுத்துக்கோங்கோ, நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்கோ, இந்த பக்கம் ராமன் எழுதுங்கோ, இந்த பக்கம் கிருஷ்ணன் எழுதுங்கோ, வரிசையா சொல்றேன்னார் பராசர பட்டர். அழகா மேல சொல்லிட்டே வரார். ராமன் பிறந்தது எந்த யுகம்? திரேதாயுகத்திலே பிறந்தான். கிருதயுகத்துக்கு அடுத்ததான திரேதாயுகம். இதை முதல்ல எழுதிக்கோங்க. பிறந்த ஊர் எது? அயோத்தியா. அயோத்தியானா எதிரிகளாலே அசைக்க முடியாத நகரம், எதிரிகளாலே வெற்றி கொள்ள முடியாத தேசம். அப்படின்னா தேசத்துக்கே ஒரு பாதுகாப்பு இருக்கு, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாருக்கும் அச்ச உணர்வு தேவையில்லை. அப்போ அயோத்தியாங்கிற ஊரிலே பிறந்தான். ஆச்சா, ரெண்டாவது ஆச்சு. மூன்றாவது என்ன அப்படின்னா, தந்தை யார் தெரியுமா? சம்பராசுரனையே கொன்றவனான தசரதன். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இவங்கிட்ட வந்து நிப்பா. ஒரு பெரிய அசுரன் இருக்கான், அவனை எங்களாலேயே சமாளிக்க முடியல, நீ வந்தாத்தான் ஏதாவது செய்து அவனை வெற்றி பெறுவதுங்கிறதே முடியும். உடனே தசரதன் ஒத்தாசைக்குன்னு போனார். தேவதைகளுக்கே ஒத்தாசை புரியுமவர்னு சொன்னால் 10 திக்குகளிலும் தன்னுடைய ரதத்தை செலுத்தவல்ல ஆற்றல் படைத்தவர், பெரு வீரர் இல்லையோ? அப்ப அப்பா யாருன்னா தசரதன் அப்பாவா இருக்கார். இவர்களுக்கு குலகுருவா இருப்பவர் வசிஷ்டர். அவரை பத்தி சொல்லணுமா? பிரம்மாவோட பிள்ளை. பிரம்மாவோட பிள்ளைங்கிற ஏத்தம் இருக்கிறவர், திரிகால ஞானி. உன்னை பார்த்தாலே இது முன்ன என்னவா இருந்தது, பின்ன என்னவா இருக்க போறது, இப்ப என்னவா இருக்க போறது எல்லாம் தெரிந்தவர். இந்த குழந்தைகளுக்கு ஒரு தீமையையும் வர ஒட்டார். இதுதான் விஷயம். ராமனுக்கோ பரதனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ சத்ருக்னனுக்கோ எந்த தீமையையும் அவர் வர விடவே மாட்டார். அவரை போல பல மகர்ஷிகள் அங்க இருந்தா, ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, பல பேர் இருந்தார்கள். இதாச்சா. இப்ப திரும்ப முதலேருந்து பாருங்க. காலம் திரேதாயுகம், ஊரு அயோத்தியா, தந்தை தசரதன், அதுக்கு மேலே அங்கிருந்த குலகுரு வசிஷ்டர் போல்வார், மந்திரிகள்லாம் சுமந்திரர் போன்ற மந்திரிகள்லாம் இருந்தா, மிகச்சிறந்த நிபுணர்கள், கண் பார்வையினாலேயே யாவற்றையும் புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய சாமர்த்தியம் படைத்திருக்கிற மந்திரிகள்லாம் அங்க இருக்கா, அமைச்சர்கள்லாம் இருக்கா. இதுவும் ஆச்சு. அதுக்கு மேல ஊர் மக்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டா, தங்கமான மக்கள், ராமனுக்காக பரிகிற மக்கள். அவள்லாம் கோயிலுக்கு, எல்லா கோயிலுக்கும் போடுவாளாம். முதல்லலாம் எந்த கோயிலுக்கும் போகமாட்டா, பெருமானத்தான் வணங்குவர்கள், பரமாத்மாவிற்கே பக்தர்களாக, லக்ஷ்மிபதியான நாராயணனுக்கே ஆட்பட்டிருந்தவர்களாக இருந்தார்கள். ராமன் எப்ப பிறந்தானோ எந்த கோயில் கண்ணில் பட்டாலும் போடுவாளாம். உலகத்துல கூட நிறைய பேர் அப்படி உண்டு. புதுசா ஒரு கோயிலை கட்டி வைங்கோ, உள்ள போயிட்டு வந்துடுவா. எந்த கோயில் திறந்திருந்தாலும் சரி, கோயில்னா போயிட்டு வந்துடணும்னு ஒரு முடிவு வச்சிருப்பாள் இல்லையோ? அந்த மாதிரி எந்தெந்த கோயில் புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறதோ, பழைய கோயில்களோ, புதுசா ஒரு வீட்டிலே நாங்க கூட சின்னதா பண்ணிட்டு இருப்போம், நீங்க வாங்கோன்னு கூப்பிட்டுட்டா போடுவா. இந்த மாதிரி போக ஆரம்பிச்சுட்டா. நான் கேட்டேன், நீங்க அந்த மாதிரிலாம் போக மாட்டீங்களே, லக்ஷ்மிபதி நாராயணன் அவன் தான் எல்லாரும் போயிட்டு இருந்தீங்களே, இப்ப எல்லா இடமும் போறீங்களே எப்படின்னா? அவ ஒரே வார்த்தை சொல்லிட்டா, ஊர் மக்கள். இது கவனமா கேட்டுக்கோங்க. அயோத்தியா வாசிகள் என்ன தெரியுமா சொல்லிட்டா? எங்கள் ராமனுக்காக பிரார்த்திப்பதற்காக எங்கு வேண்டுமானாலும் போவதற்கு நாங்கள் தயார்னுட்டா. அவ ஏன் ஒரு தெய்வமா தேடி தேடி போயிட்டு இருக்கானா? ஒன்னும் கேட்க மாட்டானா. எங்க ராமனை நன்றாக வை, உன்னை தொழுதால் எங்க ராமன் சௌக்கியமாக இருப்பான்ங்கிற அபிப்பிராயத்தோட வந்திருக்கிறோம். அப்ப ராமன் அதை உகக்கிறார். இதுல விஷயம் பாருங்க, ராமனுக்கு அது பிடிச்சிருக்கான். நான் கேட்டேன், உன்னை விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கா, நாங்கள்லாம் உங்ககிட்டயே வந்துட்டு இருக்கோம். ராமன் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க எங்கிட்டயே வரீங்கோ, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்களுக்காக வரீங்கோ. அவ எங்கெங்கயோ போறா, அதையும் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எனக்காக போறா. இவ்வளவுதான் வேறுபாடுன்னார். நாம அவர்கிட்டயே போறோம், ஆனா ஏன் போறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுட்டே இருக்கேன், இன்னும் கண் திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு எதையாவது ஒன்றத்தை கேட்டுட்டே போடுறோம் இல்லையா? அவர் சொல்றார், உங்களுக்குன்னு வரதை விட எனக்குன்னு அவ எங்கெங்கயோ போறா. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹான்னு ஸ்லோகம். ராமனுக்காக எல்லா தேவதைகளையும் வணங்க ஆரம்பிச்சு விடுறா. கண்ணப்பட்ட தேவதைகளை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சு விடுறா. ராமனுக்கு அது பிடித்திருக்கிறது. அப்ப திரும்பவும் பாருங்க, காலம் திரேதாயுகம், தந்தை தசரதன், ஊரு அயோத்தியை, வசிஷ்டர் முதலான பெருப்பெருத்த ரிஷிகள் எல்லாம் இருக்கிறார்கள், மந்திரிகள் ஒப்பற்ற மந்திரிகள்லாம் இருக்கா, ஊர் மக்கள் ராமனுக்காகவே பரிகின்றவர்களாக இருக்கிறார்கள். பராசரப்பட்டர் சொன்னார், கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது எழுதிக்கோங்கன்னார். என்னன்னு கேட்டா, 4 குழந்தைகள் தங்கமான குழந்தைகள்னார்.
அது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைகள் எந்த வம்பு தும்புக்கும் போகாத குழந்தைகள். காஞ்சி பிரதிவாத பயங்கரம் மகாவித்வான் கீர்த்திமூர்த்தி அண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். கண்ணன் அவதாரம் பண்றார், ராமன் அவதாரம் பண்றார், வைகுண்டத்திலேருந்து புறப்படுறாருன்னா எந்த ஊரில் பிறப்பது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்வார். ஒரு ஊரை பார்த்துட்டாருன்னா அங்க ஏதாவது முக்கியமா நதி இருக்கா அப்படின்னு பாப்பாராம். ராமனாக பிறக்க வேண்டும், அயோத்தியிலே பிறக்க வேண்டும், நதி இருக்கா, சரையு இருக்கு, போலாம் அப்படின்னா ரெடி அப்படின்னு விட்டார். கண்ணன் யமுனை இருக்கு அப்படின்னா போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். அப்ப நதியை பார்த்து பார்த்து வராரு. சுவாமி கேட்டார், கண்ணன்னா யமுனை துறைவன் பேர் இருக்கு, யமுனையை விட்டு எங்கேயும் போனதே கிடையாது. ராமனுக்கு சரையூ ராமன் யாராவது பேர் வச்சாளா? அயோத்தியில சரையூ இருக்கு. அந்த சரையூவை தொடர்பு படுத்தி ராமனுக்கு ஏதாவது பேர் இருக்கா? அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு தடவை தான் இறங்கினார், எல்லாரையும் சேர்த்துட்டு இறங்கினது தான். அன்னிச்சராச்சரங்களை வைகுந்த தேத்துவதற்காக மொத்த பெருமா சரையுல இறங்கினது தான், வெளியிலேயே வரல. இறங்கினதை எல்லாரும் பார்த்தா, வெளியில ஒருத்தனும் வரவே இல்லை. நேராக வைகுண்டத்துக்கு அத்தனை பேரையும் அழிச்சுட்டு போயிட்டார். ஒரு நாளும் சரையுல இறங்கினதே இல்லை. நான் ராமனை கேட்டேன், இவ்வளோ பெரிய நதியை ஊர்ல வச்சுட்டு நீ ஒரு நாள் கூட சின்ன வயசுல போய் விளையாடினது இல்லையா அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் விளையாட போறேன், குளிக்க போறேன், பசங்களோட போறேன்னா உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்லி வச்சிருக்காரு எங்க அப்பா. ஏன் அப்படி அப்படின்னா, எத்தனை காலம் கழித்து பிறந்த பிள்ளைகள் தெரியுமா நீங்கோ? அதெல்லாம் வீட்டில் தான் குளிக்கணும். ஆனால் ஹீட்டர் கீசர்லாம் இருக்கு, ஆனால் சுவிட்சை போடுங்கோ, ஜலத்தை பிடிச்சிக்கோங்கோ, சுவிட்சை அணைச்சிட்டு போய் குளிங்கோ அப்படின்னு எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கார். அப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்வோமே தவிர இந்த சதைவுக்கெல்லாம் ஒரு நாளும் போய் நாங்கள் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. இதை கண்ணனை போய் கேட்டு பாருங்கோ, நீ யமுனைக்கு போனதே இல்லையான்னா அவ அப்பா சொல்லுவார், மாத்தி கேட்குறீங்கோ, வீட்டுக்கே வரதில்லைன்னு வரவர். ராமன் வீட்டை விட்டு சரைவுக்கு போறதில்லை, கண்ணன் யமுனையை விட்டு வீட்டுக்கு வரதில்லை. இந்த வழி போய் படிச்சுட்டு அதே வழியில திரும்ப வரணும்னு அப்பா சொல்லியிருக்காரா ராமலட்சுமணர்களுக்கு. அந்த 4 பேருக்கும் எந்த வழியாக போகிறீர்களோ அதே பாதையைத்தான் தேர்ந்தெடுத்து அதே வழியில் தான் வர வேண்டும். ஏன்னா யாருன்னா தோழர் சொல்லுவார், இந்த வழி இன்னும் குறுக்க போடலாம், சுருக்கமா போடலாம், சுருக்க போறதுக்கு இந்த வழி இருக்கு, குறுக்கு பாதை ஒன்று இருக்கு, அதெல்லாம் போகவே கூடாது. நான் சொன்ன வழியில போகணும், சொன்ன வழியில வரணும்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அதை வேதவாக்காக கொண்டு அப்படியே நடக்கிற பிள்ளைகள். இப்ப இதுல ராமனுக்குன்னு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப யோசனை பண்ணி பாருங்க. காலம் திரேதாக யுகமா போயிடுத்து அப்படின்னு ஒன்னொன்னா திரும்ப நீங்களே மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. ராமனை பத்தி பயப்படுறதுக்கு இங்க பிரசக்தியே இல்லை, எல்லாம் ஓஹோன்னு இருக்கு. எதுக்கு நான் கையை இப்படி வச்சுக்கணும், இப்படித்தான் கூப்பணும். இப்ப கண்ணன் கிட்ட வாங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் மேல கிருஷ்ணன் எழுதியிருக்கோம் இல்லையா. காலம் என்னன்னா கலிக்கு தோல் தீண்டியான துவாபர யுகம்னா. துவாபர யுகம்னு சொன்னாலே கலி கிட்டத்தட்ட நெருங்கிட்டான்னு அர்த்தம். கலிகாலம் வந்தாச்சு. அதுவும் கண்ணன் எப்ப புறப்பட்டு போனாரோ அப்போது கலி பிறந்ததுங்கிறார். அப்ப கலிக்கு பக்கத்திலேயே உரசி கொண்டிருக்கிற துவாபர யுகம். கலியோட பிரபாவம் இருக்கத்தானே செய்யும். ராமனுடையது கிருத்தயுகத்துக்கு அடுத்ததான திரேதாயுகம். அப்ப கிருத்தயுகத்தோட தன்மை திரேதாயுகத்துல இருக்குன்னா கலியுகத்தோட தன்மை துவாபர யுகத்துல இருக்கத்தானே செய்யும். பக்கத்திலேயே இருக்கும் இல்லையோ, பக்கத்திலேயே இருக்கிறதுனால குறை இருக்கும். கலியுகத்தை போலத்தான் துவாபர யுகம். முதல்லயே பயம், அப்ப நம்மள மாதிரி தானா, இந்த காலத்தை போலத்தானா, இவ்வளோ கடலை கெட்டு போக ஆரம்பிச்சாச்சு. துவாபர யுகமாச்சா. சரி, அடுத்தது பிறந்தது எங்கே அப்படின்னா அவர் எங்கேயோ அயோத்தியில வசத்தியா பிறந்தார் ராமன். இவர் எங்கேன்னா கம்சன் வீட்டு சிறைக்கூடத்திலே பிறந்தார். இது பெரிய ஆபத்து. அது எப்படிப்பட்ட ஒரு இரவு, ஒரே ராத்திரி ஊரை விட்டுட்டு இன்னொரு இடம் போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான இரவு. அது மேல ஆண்டாளே பாட போறா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு பாசுரம் வரப்போறது. ரொம்ப பயங்கரமான ராத்திரி, ஒரு காலராத்திரின்னு சொல்றா போல இருக்கு. அப்ப பெருமான் பிறந்த இடம் கம்சன் வீட்டிலேயே சிறக்கூடத்துல பிறந்திருக்காரு. கேட்கும் போதே பயமா இருக்கா இல்லையா? ஐயோ கம்சன் என்ன செய்வானோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு மேலிடுகிறது, ஏற்படுகிறது. சரி ஆச்சு. அங்க நிறைய ரிஷிகள்லாம் இருந்தாளேன்னா அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அங்க தகப்பனார் தசரதன் 10 திக்குகளிலும் தேரை செலுத்த வல்லவர். இங்க எப்படிப்பட்டவர்னா சாது நந்தகோபர்னா ஒன்னும் தெரியாது பாவம், பசும்புல் ஷாவ மிதித்து அறியாதவர்னு வியாக்கியானம். பச்சை பசேல்னு புல்ல பார்த்தா அதை மிதிக்கவே மாட்டாராம் அவர். ஐயோ பாவம் அந்த புல்லெல்லாம் அப்படின்னு சொல்றவராம். அவருக்கு அதிகபட்சம் தெரிஞ்சதெல்லாம் வேலை எடுத்துட்டு எறும்பு மேல பாயறது தான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் பாடினாலும் இல்லையோ, கண்ணனை கடிக்கிறதுக்கு ஒரு எறும்பு வருதுன்னா அது மேல பாஞ்சு உன்னை விட்டேனா பாருன்னு குத்தி கீறி கொண்டுட்டு தான் வருவார். அது ஒண்ணுதான் அவருக்கு தெரியும், அதை தாண்டி எதுவுமே தெரியாது. சாது நந்தகோபர். நான் கேட்டேன், அவர் இந்த 10 திக்குல தேர்லாம் ஓட்ட மாட்டாரா அப்படின்னு. அவருக்கு ஒரு தேரே ஓட்ட தெரியாது, அவருக்கு 10 திக்கே தெரியாது. அப்புறம் தானே 10 திக்கில போய் தேரை ஓட்டுறது, அதெல்லாம் அவரால் முடியாது. அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வரமாட்டார். நந்தகோபருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னுட்டா. சரி, அதுக்கு மேல ஊர் மக்கள்னா இங்க ஊர் மக்கள் நல்லவாதான். ஆனா ஊர் மக்கள் யாரு, ஊர் மக்களோட கலந்திருக்கிற அசுரர்கள் யாருன்னு ஒன்றுமே தெரியாது. பூத்தனை வந்தாள். அந்த பூத்தனை என்ன செய்தாள்? பூத்தனைக்கு பின்ன ஒரு கதை இருக்கு, அது அன்னைக்கு சொல்ல முடியல, இன்னைக்கு சொல்றேன். பகவான் வாமனனா வந்தாரு இல்லையோ,
வாமனனாக வரும்போது மகாபலி பார்த்தான். என்னமா வருகிறான் இந்த குழந்தை, இவன் எதை கேட்டாலும் நாம் தந்துவிட வேண்டியது, நிலபுலன்களை கேட்டால் தர வேண்டியது, கல்யாணத்திற்கு பெண் வேண்டும் அந்த பிரம்மச்சாரி மாணி ஒரு மாணவனாய் இருக்கிறவன் அவன் கேட்டா பெண்ணை கொடுக்க வேண்டியது, பசுமாடுகள் வேணும்னா பசுமாடுகளை தர வேண்டியது, எதை கேட்டாலும் தந்துடணும்னு நினைச்சுட்டே இருக்கான். பக்கத்துல ரத்னமாலைன்னு ஒரு பெண் பிள்ளை, மகாபலியினுடைய பெண் பிள்ளை, அவளும் அந்த குழந்தைய பார்க்கறா. என்னமா இருக்கு இந்த குழந்தை, இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு பிறக்காதோ, அப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறந்திருக்கிறதுனால் நன்னா உச்சி மோந்து முத்தமிட்டு ஆசை தீர பால் கொடுத்து மகிழ்வேன், என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்து மகிழ்வேன், இந்த மாதிரி ஒரு பிள்ளையா பெறக்கூடாதோன்னு நினைச்சுட்டா. பகவான் பார்த்தார், ஐயோ இவ்வளோ வசதியான ஆசை உனக்கு நிச்சயமாக நிறைவேறும். அப்படியே என்னமோ அவன் நல்ல மூடில் இருந்திருக்கார் போல் இருக்கவர், அவரே தானம் வாங்க வந்துட்டு இருக்கார். இப்பதான் கை நீட்டு தானம் வாங்குறதுக்கு மூவடி மண் தா அப்படின்னு கேட்டுன்னு வந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணிவிட்டார், தானம் கொடுக்கறதா மனசுல நினைச்சுட்டு விட்டார். நான் பிள்ளையா பிறக்கணும்னு அவ ஆசைப்படுறா, ரத்னமாலையினுடைய ஆசை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அப்பவே முடிவெடுத்துட்டார். கிட்ட வந்தாச்சு, மூவடி மண் பெற்றார், வஞ்சித்து பெற்றார் இல்லையா? ஏன்னா கேட்டது ஒரு உருவத்துல, கொண்டது ஒரு உருவத்துல. அப்பதான் ரொம்ப கோபம் ரத்னமாலைக்கு வந்துடுத்து. இதுனா அநியாயம், இது நீ எந்த உருவத்தோட வந்தாயோ அந்த உருவத்தோடையே அன்றோ நீ அந்த நிலத்தை அளந்திருக்க, ஆகாசத்தையோ பூமியை நீ எதவனா அளந்துக்கோ, எந்த உருவத்தோட வந்தியோ அந்த உருவத்தோட அளந்திருக்கணும். அப்படின்னா என்னத்தை அளக்குறது, 3 அடி எம்பி குதிச்சு இவ்வளவுதான் தான் எடுத்துக்க முடியும். நீ எங்க அப்பாவை ஏமாத்திட்ட, உன்னை போய் பிள்ளையா பெறணும், உனக்கு போய் பால் கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. இதெல்லாம் மனசுலயே நினைச்சுக்கிறா. முதல்ல நினைச்சது மனசுலதான், இப்ப நினைக்கிறது மனசுலதான். அப்படியே பால் கொடுக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் விஷத்தை கலந்துதான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நடக்கும். பெருமாள் பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அதுவும் நடக்கும், அதுல விஷம் தோய்த்து கொடுக்க வேண்டும் ஆசை கொண்டாய் அதுவும் நடக்கும். அவள் தான் பூத்தனையாக பிறந்தாள். ஒரு இடைப்பெண் வேஷத்துல வந்துட்டா. பூத்தனையா வந்தவள் அப்படியே ராட்சசியா வந்திருந்தா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பா. அவள் ஒரு இடைப்பெண் வேஷத்திலே வந்தவுடனே ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வரிசையா பால் கொடுத்துட்டே வரா. விஷம் தோய்ந்த பாலை ஊர்ல இருக்கிற அத்தனை குழந்தைகளும் கொடுத்துட்டே வரா. ஒருத்தர் கேட்டார், நியாயமான கேள்வி, கண்ணனைத்தான் கொல்ல வந்திருக்கா, நேரம் இங்க வரவழைச்சிருக்க கூடாதா? ஊர்ல இருக்கிற அப்பாவி குழந்தைகள்லாம் என்ன பண்ணித்து? ரொம்ப அழகான உரை. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொன்னா, ஐயோ அப்பாவி குழந்தைகள்லாம் சொல்லாதீங்கோ, கண்ணனை கொல்றதுக்காக கம்சனாலே ஏவப்பட்டு பல அசுரர்கள் அங்கேயே பல பெண்மணிகளுடைய கருவிலே போய் அவர்கள் குழந்தைகளாக வளர்ந்து வெளியில புறப்பட்டு கண்ணனை கொல்வதாக உத்தேசம். அதுக்கு ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் இருக்கான் அங்க. கண்ணன் பார்த்தார், இது ஒன்னொன்னா வந்தா நான் என்னைக்கு அடிச்சு இதெல்லாம் போக்குறது. இப்போ மொத்தமா ஒரு பேட்டுன்னு ஒன்று வச்சிருப்பா பாருங்க, இந்த கொசுவெல்லாம் ஓட்டுறதுக்குன்னு ஒன்னொன்னா இப்படி தேடி தட்டுறது அப்படி தேடி தட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வச்சுட்டோம்னா அப்படி காண்பிச்சோன்னு பாட்டு பட 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 படன்னு ஒரு சத்தம் கேட்கறது இல்லையோ. பார்த்தார் கண்ணன், இத்தனை அசுர குழந்தைகளையும் ஒன்னொன்னா அழிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதே ஒருத்தி வரானா, அவளை கொண்டே முடிச்சுருவோம், என்ன முடிக்கிறதுக்குன்னு ஒருத்தி வரா, அவளை கொண்டே அந்த அசுர குழந்தைகளை எல்லாம் முடித்து விட வேண்டியது அப்படின்னு திட்டம் தீட்டினார். அதையே செயல் ஆற்றினார். இப்போ குழந்தை கிட்ட வந்தாச்சு, குழந்தை பாலை பருகுகிறது, நல்லா கண்ணை இறுக மூடிக்கொண்டு பெருமான் பருகினானாம். அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றான். ஏன் கண்ணன் நன்னா மூடிண்டார்னா, இவன் பங்கைய கண்ணன் பூதனைக்கு மோட்சம் கொடுப்பதுன்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். கண்களை பார்த்துட்டா பரமாத்மான்னு தெரிஞ்சு கையை கூப்பிடுவலாம், கையை கூப்பிட்டா எங்கிருந்து மோட்சத்துக்கு அனுப்புறது, மேலான பதவி தரதுன்னு முடிவா எடுத்து அதனால கண்களை இறுக மூடிக்கொண்டான். இன்னொரு சுவையான அர்த்தம் சொன்னா, நீலகண்டன் பரமசிவன் இருக்காரோ இல்லையோ, அப்பப்ப அவர் எல்லா தேவதைகள் முன்னாடி நின்று கொண்டு ஹாலஹால விஷம்ங்கிறது புறப்பட்டு வந்தது, மொத்த பேர் நீங்கள்லாம் பயந்து போயிட்டீங்கோ, அந்த விஷத்தை நான் தான் சாப்பிட்டேன், இந்த பாருங்க என் கண்டத்திலேயே நின்று விட்டது, அதனால தான் நீலகண்டன் அப்படின்னு எனக்கு பெயர் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லிச்சு நீலகண்டன் விடுவா, இல்ல நீலகண்டன்னுவா. நீலகண்டன், கண்டம்னா கழுத்து, இந்த கழுத்துல அந்த நீளமான நிறம் அதனாலேயே தங்கி விட்டது. நான் விஷத்தை சாட்டவேன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கார். பெருமாள் பார்த்தார், என்ன விஷத்தை சாட்டன் இவரே சொல்லிட்டு இருக்கார், நாமளும் சொல்லிக்க வேண்டாவோ. அதனால பூத்தனையின் இடத்துல அந்த விஷத்தை பருகிய போது கண்ணை மூடிட்டு பரமசிவனார் இடத்துல பேசிட்டு இருக்காராம், இனிமே நானும் நீலகண்டன் தான், என்னமோ விஷத்தை நானும் சாட்டிருக்கேன் பாரு, நீர் அவ்வளவு பெரியவரா இருந்து சாட்டு, நான் குழந்தையா இருந்தே சாட்டிருக்கேன் அப்படின்னு அவருக்கு சவால் விடுறாருன்னு ஒரு அர்த்தம் சொன்னா. அப்ப பூத்தனை அவள் முடிக்கப்பட்டாள். பூத்தனை முடிக்கப்பட்ட உடனே பார்த்தால் அவளுடைய உடல் எரியூட்டப்பட்டது. அந்த வாசனைங்கிறது இருக்கு பாருங்க, உடம்புல வாசனை வருமா, எரியூட்டப்பட்ட உடல்னா வாசனை புறப்பட்டு ஆகாசத்தளவும் போச்சான். ரொம்ப ஆச்சரியமா சொன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள், பூத்தனை பாலை பருகினாள்னு சொல்லுங்கோன்னு. பூத்தனையினுடைய பாலை பகவான் பருகினான், இந்த கதையை படியுங்கோள் அப்படின்னு சொன்னார். ஏன் இதை சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பூத்தனையினுடைய பாலை பகவான் பருகினான்ங்கிறத சொல்லிட்டே இருந்தா அடி, பூத்தனையினுடைய பாலை பகவான் பருகினான்னால் நாம திரும்ப இங்க வந்து பாலை பருக மாட்டோம்னா, திரும்ப திரும்ப பிறந்து ஒரு தாயினிடத்திலே பால் பருக வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படாது.
அடியன் ஆச்சு எழுதுங்க. பூத்தனையினுடைய பாலை பகவான் பருகினதை நாம் எண்ணினோம், நினைத்தோம், அந்த சரித்திரத்தை கேட்டோம்னு சொன்னால் திரும்ப உலகத்திலே வந்து பால் பிறத்தல்ங்கிற அந்த நிலைமை நமக்கு வாராதுங்கிறார். இந்த சரித்திரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ? அப்ப அங்க அயோத்தியில பார்த்தோம்னால் அத்தனை பேரும் ராமனுக்காக பரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்க பார்த்தா இடைப்பெண் வேஷத்திலே வருகிறவள் கூட பூத்தனை என்று உருமாறி நிற்கிறாள். புல் பூண்டெல்லாம் கூட பகவானுக்கு தீமை செய்வதாக இருக்கிறது. அப்ப எத்தனை பயமா இருக்கும் இந்த இடத்துல. இதாச்சா? இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, மந்திரிகள்லாம் இங்க யாரும் கிடையாது. அங்க சுமந்திரர் முதலான சரியா இருந்தது முதல்ல, அங்க சுமந்திரர் முதலான மந்திரிகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். இங்க அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்து பார்த்து பராமரிப்பதற்கு, போஷிப்பதற்கு, கண்காணிப்பதற்கு அப்படின்னு இங்க யாருமே இல்லை. ஒரு நாள் பலராமன் கூட போகலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் ஆட்டம் தீம்பு ரொம்ப அதிகம்ங்கிறா. அவர் இருந்தாலாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் போல் இருக்கு. டே தம்பி அந்த பக்கம் போகாத, டே இங்க வான்னு கூட்டு இருப்பார் போல் இருக்கு. ஒரு நாள் அவர் வரலன்னா கண்ணன் முதலே சொல்லிடுவாராம், இன்னைக்கு வேற ஏதோ அலுவல் இருக்கு, வேலை இருக்குன்னு அண்ணா வரலன்னு சொல்லிட்டார், நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு அந்த கெட்ட ஆட்டம் எல்லாம் நம்ம போட முடியாது, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறது அப்படின்னு. ஒரு நாள் கூட வரலன்னா பாம்பின் வாயிலே போய் விழும் பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சா. அப்படி இருக்கோ இல்லையோ? அப்ப இங்க மந்திரிகளும் அதை போல இல்லை, காப்பதற்கு யாரும் இல்லை, காப்பார் ஆரும் இல்லை கடல் வண்ணான்னு சொல்றா போல நிலைமை இருக்கு. கடைசியில முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அங்க குழந்தைகள் 4 தங்கமான குழந்தைகள் பார்த்தீர்களா? இங்க அப்படியா பசங்கள்? எங்க வம்புன்னு தேடி போகிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள். கடைசியில பராசரப்பட்டர் கேட்டார், இப்ப நீங்களே சொல்லுங்க, யாருக்கு அதிகம் பயப்படணும்? ராமன்னா பயப்படணுமா, கண்ணன்னா பயப்படணுமான்னா? சந்தேகமே இல்லை, கண்ணன்னா தான் பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ஊர் அயோத்தி கிடையாது, காலம் திரேதாயுகம் கிடையாது, துவாபர யுகமா இருக்கு, கலிக்கு தோல் தீண்டியான துவாபர யுகமா இருக்கு. மந்திரிகள் இல்ல, அப்பா தசரதன் இல்ல, ஊர் மக்கள் அங்க ரொம்ப பரிவர்கள், இங்கேயும் பரிவர்கள் தான். ஆனா அதுல போலிகள், அரக்கர்கள், அசுரர்கள்லாம் கலந்துட்டே இருந்தா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதனால கண்ணனுக்குத்தான் நாம பரிந்து மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். ஆக புள்ளின் வாய் கிண்டானை பகாசுர வதம் அது பேசப்பட்டது. இவர்களுக்கு இடையில ஒப்பந்தமே எப்படி? முதல்ல கண்ணனை பாடி அப்புறம் ராமனை பாடணும். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னா, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. ஒருத்தர் கேட்டார், இது நரசிம்மாவதாரம் மாதிரின்னா இருக்கு, இது ராமாவதாரம் மாதிரி இல்லையே, ஏன்னா கிள்ளி களைந்தானைன்னு இருக்கு, நகத்தாலே கிள்ளுதல், அதை நரசிம்மன் தானே செய்தான். அப்ப இது நரசிம்மாவதாரம் இல்லையான்னா நம்மவர்கள் ஆச்சாரியர்கள் ஒரு அர்த்தம் சொன்னா, அது நரசிம்மாவதாரமா இருந்தால் பாட்டு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? பொல்லா அசுரனை கிள்ளி களைந்தானைன்னு இருந்திருக்க வேண்டும். அரக்கனுக்கும் அசுரனுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறார். அசுரர்கிறவர் யாரு அப்படின்னா, திதிக்கும் கஷ்யபருக்கும் பிள்ளையாக பிறந்தவர்கள் தைத்தியர்கள், அசுரர்கள்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு குரூப். தேவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் சுரர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கு நேர் எதிரானவர்கள் அசுரர்கள். அதுக்கு மேல ராட்சசர்கள்னா அது வேறு பிரிவு. இப்ப இந்த ராவணன், கும்பகர்ணன் எல்லாம் ராட்சசர்கள்ங்கிற பிரிவுல வருவா, அசுரர்கள்ங்கிற பிரிவுல வரமாட்டா. அப்ப அசுரர்கள் அது வேறு பிரிவாக இருக்கிறபடினாலே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானேன்னு இருக்கும் இல்லையோ, அப்ப ராமாவதாரம் தான் சொல்லப்படுறது. பொல்லாவரக்கன் ராவணன். ஏன் அவன் பொல்லாதவன் அப்படின்னா, உடலையும் உயிரையும் பிரிப்பதை போல ராமனையும் சீதையையும் பிரித்தவன், அதனாலே பொல்லாவரக்கன். ஒருத்தர் கேட்டார், பொல்லாவரக்கன் சொல்லியிருக்காள், நல்ல அரக்கனும் உண்டா அப்போ அப்படின்னா? கண்டிப்பா உண்டு. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. சூர்பனக சொல்றா பாருங்க, விபீஷணனை போல ஒரு பொல்லாதவனை பார்க்கவே முடியாதுன்னா. அப்படி என்ன பொல்லாத்தன் அவர் பண்ணிட்டார்? எங்க வேள்வி நடந்தாலும் விழுந்து சேவிக்கிறார், இப்படி ஒரு அநியாயம் உண்டோ அப்படின்னா? எங்க பிராமணர்களை பார்த்தாலும் விழுந்து சேவிக்கிறார், இப்படி ஒரு அநியாயம் உண்டோ? தான தர்மங்கள்லாம் நிறைய பண்றார், இப்படி ஒரு அநியாயம் உண்டு? இந்த மாதிரி ஒரு பொல்லாத பயல் எங்க குடும்பத்துல இதுக்கு முன்ன பிறந்ததே கிடையாது, குலம் கெடுக்க பிறந்திருக்கிறான்கிறா. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. அப்ப நல்ல அரக்கன் உண்டுன்னு தேறுகிறதோ இல்லையோ, விபீஷணன் நல்லவன், ராவணன் தீயவன், பொல்லாத வரக்கன். இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வந்தது. கிள்ளிக்களைந்தானைன்னு பாட்டுல இருக்கு, அனாயாசமாக கொன்றொழித்தான்ங்கிறது அர்த்தம். ஆனா ராமாயணத்தை பார்த்தா அப்படி அனாயாசமாக கொன்றொழித்தார் போல தெரியல. நான் அப்படியே போய் சடக்கன போய் ராவணன் தலையை கிள்ளிட்டு வந்தாரா பெருமாள்? பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. கடைசியில் அம்பெல்லாம் விட்டு பெரிய சண்டையெல்லாம் போட்டு பல வானரங்களும் அதில் உயிர் துறந்தார்கள். அதில் பல பேர் அரக்கர்கள், அத்தனை பேருமா போய் சேர்ந்துட்டா இத்தனை நடந்திருக்கு. பெரிய சண்டை நடந்துதான் ராமன் ராவணனை வெற்றி கொண்டான். அப்படி இருக்கும்போது கிள்ளிக்களைந்தானைன்னு எங்கனம் சொல்ல முடியும்? அதுக்கு அழகான பதில். சுக்ரீவன் ராமன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா.
சுக்ரீவன் பார்க்கறான், விபீஷணன் மேல நிற்கிறான். ராமன் மீட்டிங் போட்டிருக்கார், சேர்த்து கொள்வதா வேண்டாமா அப்படின்னு கேட்டு இருக்கார். சுக்ரீவன் சொன்னான், கொஞ்சம் கர்வத்தோட பேசிட்டான் போல் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. நீ என்ன நம்பி வந்திருக்க, உன்னை நான் கைவிட மாட்டேன். ராமனை பார்த்து சொல்றான், உன்னை காப்பாத்துறது எம் பொறுப்பு. புரோட்டோகால்னு ஒன்று சொல்லுவா, ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா? நாம மாலை வச்சிருக்கோம், நம்ம போடுறதுக்கே போனாலும் பெரிய அதிகாரி, அது அமைச்சர் முதலமைச்சராக இருக்கலாம், பிரதம மந்திரியா இருக்கலாம், அவரே போட்டுக்கிறேன்னு வந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவா, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, நாங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், எங்களுக்கு சந்தேகம் வந்துடுத்தோம். இல்லைப்பா, பார்த்தா சின்ன பையனா தெரியுறான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணா தெரியட்டும், அப்படிலாம் விட்டுட முடியாது. எங்க பொறுப்பு உங்களை காப்பாற்ற வேண்டியது, நாங்க சொல்றத நீங்க கேட்டுத்தான் ஆக வேண்டும்னுவா. சுக்ரீவன் அதைத்தான் சொல்றான், நான் சொல்றதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். நீ விபீஷணனை சேர்த்துக்கொள்னு சொல்லிவிட்டாய், சேர்த்து கொண்ட பிற்பாடு அவன் ஏதேனும் தீமை செய்வானாயின் யார் பொறுப்பு? அதெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது, உன்னை காப்பாத்துறது எம் பொறுப்பு. இது அழுத்தம் திருத்தமா 2 தடவை சொல்லியிருக்கான் போல் இருக்கு. ராமன் பார்த்தார், உலகனைத்தையும் நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், இவன் யார் நம்மை காப்பாற்ற? இந்த அகங்காரம் வேற வந்துருத்து போல் இருக்கு, நான் தான் காப்பாற்றுறவன், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானே. அப்ப அவர் சொல்றார், இதோ பாருப்பா, யாராலும் என்னை ஏதும் செய்ய முடியாது. அது ராவணனாகட்டும் தேவேந்திரனாகட்டும் ஒருத்தராலும் என்னை ஏதும் செய்ய முடியாது. நன்னா சொல்றேன் கேட்டுக்கோ, நான் நினைத்தேனாகில் ராவணனை என்னுடைய விரல் நுனியாலே கொல்வதற்கு நான் சாமர்த்தியம் பெற்றிருக்கிறேன்னா ராமன். ரொம்ப அழகான வார்த்தை, என்னுடைய நகங்களினாலேயே முடித்து விடுவேன். அந்த இடத்துல உரையாசிரியர்கள் சொன்னா, இவருக்கு என்னன்னா இப்ப பூர்வாவதாரம் நரசிம்மாவதாரம் நினைவு வந்து விட்டது. இவர் தான் நரசிம்மனாக பிறந்து இரணியனுடைய மார்பகலம் கீண்டான் பெருமான் நகத்தாலே வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையோ. அதனால இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்ட்டார் பெருமாள். நான் நினைச்சா விரல் நுனியினால நான் ராவணனை முடித்து விடுவேன். சுக்ரீவன் கேட்டானா, ஏன் செய்யலைன்னா? சொல்றியோ இல்லையோ, செய்ய வேண்டியதுதான். என்ன நான் தான் சொன்னேன், நான் நினைத்தேன் ஆகில்னே, நான் நினைக்கல செய்யலை, அவ்வளவுதான். நினைச்சேன்னா பண்ணிடுவேன், நினைக்கல பண்ணல. இதுல இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்கு. சுக்ரீவன் நல்ல எண்ணம் தான் அவனுக்கு, ராமனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தன்கிட்ட வந்தவன், தன்னை அண்டை கொண்டவன், அவனை காப்பாற்றணும்னு இவன் நினைக்கிறான், விட்டுடக்கூடாது அப்படின்னு சுக்ரீவன் நினைக்கிறான். ராமன் தான் சொன்னார், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? உங்ககிட்ட வந்த என்ன விடவே கூடாதுன்னு நீ பாரிக்கிறாய், என்னை நம்பி வந்தவனை விடவே கூடாதுன்னு நான் பாரிக்கிறேன். விபீஷணன் ராமனை நம்பி வந்தவன், ஒன்னை நம்பி வந்த என்னை விட்டுடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறா போல என்னை நம்பி வந்த விபீஷணனை விட்டுடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே. பெரிய சண்டை போட்டு ராவணனை ராமன் முடித்திருந்தாலும் அது அனாயாசமாக முடித்ததாகத்தான் சொல்லப்படும். அப்படித்தான் முடிச்சிருக்கார். இல்லைன்னா இன்று போய் நாளை வான் அனுப்பிச்சாரோ இல்லையோ. கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்துவம். ஒரு நாள் ரொம்ப களைச்சு போயிட்டான் ராவணனால், அதுக்கு மேல சண்டையே போட முடியல. அந்த கையில இருக்கிற வில்ல அப்படியே ஊன்றி கொண்டு, ஒரு ஊன்றுகோல் ஆட்டம் அதை ஊன்றி கொண்டு உடம்பு கூனி போய் குறுகி அப்படி வளைந்து நிற்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறான். அப்பவும் ராமன் பான பிரயோகம் பண்ணிட்டே இருக்கார். அது அங்கங்கே அப்படியே துளைத்து கொண்டு போகிறது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரதற்கு நயம்பட உரைத்த நாவும். கம்பர் ரொம்ப அழகா சொல்லுவார், ராவணன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? திக்கஜங்களை எல்லாம் கூப்பிடுவானா, வாங்கடா சண்டைக்குன்னுட்டு. திக்கஜங்கள் பல திக்குகளிலும் இருந்து கொண்டு இந்த பூமியை தாங்குகின்ற யானைகள்னு சொல்லுவார். அந்த திக்கஜங்களை எல்லாம் கூப்பிட்டானா. ஒன்னொன்னும் பெரிய பெரிய ஆகார் ராட்சச வடிவத்தோடு இருக்கிற யானைகள், பெரிய தந்தம். தந்தமே கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆரம்பித்து முடிகிறது தந்தங்களே கிலோமீட்டர் வரைக்கும் நீளும்படியான தந்தங்கள். அந்த யானைகள்லாம் அப்படியே சுற்றி நிற்கின்றன. ஒரு பெரிய மைதானத்துல ராவணன் நடுவிலே நிற்கிறான். சுத்தி அந்த யானைகள்லாம் நிற்கின்றன. அவன் கையை தட்டி கூப்பிடுவானா, எல்லாரும் வாங்கடான்னு கூப்பிடுவானா. அத்தனை பேர் எங்கிட்ட வாங்கோன்னா அத்தனை வேகத்தோட மத்த கஜம் மதம் பிடித்த யானைகள் அத்தனையும் ஓடி வந்து அந்த தந்தத்தாலே அவனுடைய உடம்பை கீறும். உள்ளுக்குள்ளே அப்படியே போய் சொருகி கொண்டு நிற்கும். அசையாமல் நிற்பானா ராவணன். இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவே மாட்டானா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு அந்த புழுதி எல்லாம் கிளம்பி அது ஓஞ்ச அப்புறம் பார்த்தோம்னா அவனுடைய அத்தனை பெரிய சரீரத்தில் இந்த மாம்ச மலையிலே அந்த யானைகள்லாம் தந்தங்கள் உள்ளே சொருகப்பட்டிருக்கின்றபடியினாலே ஒரு இடத்துல ஒவ்வொன்று அப்படியே குத்திட்டு நின்று அப்படி கால்கள் அப்படி துழாவி கொண்டு காற்றிலே அந்த அளவுக்கு எல்லாம் போய் அந்த வேகமா போய் ஒரு ஜம்ப் பண்ணி அவன் மேல அப்படியே பாயறதோ இல்லையோ, அந்த தந்தங்கள் உள்ள வந்து வெளிப்புறம் வந்திருக்குமா. இங்க சொருகி வெளிப்பக்கம் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் சொருகி இங்கே இருந்து வருது. இந்த மாதிரி அந்த தந்தங்கள்லாம் இப்படி இருக்கவே யானைகளுடைய கால் பூமியிலே பாவாது. அது அப்படியே காத்துல அப்படியே துழாவி கொண்டு தங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு பிளிரி கொண்டு நிற்குமாம். இவன் அப்படியே அசையாமல் நின்று கொண்டு ஆட்டம் எல்லாம் முடிஞ்சுடுத்தா அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்களை எல்லாம் வர சொல்லுவான். பெரிய பெரிய கூர் நுதி ரம்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்தா அப்படின்னா அதை கொண்டு அதை அறுக்க சொல்வானா. அப்படியே அந்த தந்தங்களை இப்போ இந்த இடத்துல வெளுப்பா இவ்வளவு பெருசு தெரியுமா,
அதுக்கு மேல நீட்டின்னு இருந்ததை அதை அப்படியே வெட்டி எடுத்துருவான். எல்லாரும் கேட்டாலாம், இதை என்ன பண்றதுன்னு கேட்டாலாம். இது அப்படியே இருக்கட்டும், பார்க்கிறவன் என் பெருமையை தெரிந்து கொள்ளுவான். அதனால உடம்புல எங்க பார்த்தாலும் ஆங்காங்கே தந்தம் பதிக்கப்பட்டார் போலே இருக்குமா. ஒருத்தர் கேட்டாராம், இவர் என்ன உட்காத்தி வச்சு யாராவது தந்தம் பதிச்சு விட்டாளான்னா, உட்காத்தி வச்சு எல்லாம் பதிக்க விடலை, யானைகள் வந்து சண்டை போட்டுதுப்பா, அதை வெட்டி எடுத்தது போக மீதி உடம்புலேயே தங்கெடுத்து, அதுதான் இது. அவ எத்தனை பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. நாரதருக்கு நயம்பட உரைத்த நாவு. நாரதரை போல ஒரு அறிஞர் கிடையாது. அவரே கூட ராவணனோட பேசணும்னா ரொம்ப திக்குமுக்காடி போடுவாராம். அத்தனை சாஸ்திரங்களை ராவணன் பேசுவான். நாரதருக்கு நயம்பட உரைக்கும் நாவு படைத்தவன். அப்படியெல்லாம் இருக்கிறவன் இன்னைக்கு ராமன் இன்று போய் நாளை வாங்குறார். அவன் என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? என்ன நாளைக்கு இன்னைக்கே பார்த்துடலாமான்னு சொல்லணும் இல்லையோ? சொல்றதுக்கு நான் எழமாட்டேன் என்கிறது. அத்தனை பெரிய வீரன் அன்றைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டான்னா, நல்ல வேளை சொன்னாயேப்பா, இன்று போய் நாளை வான்னு ஒரு வார்த்தை சொன்னாயே, நான் பிழைத்தேன்னு நினைச்சுட்டானா. அதுக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். கையில வில்ல வச்சுட்டு அப்படியே ஊன்றி கொண்டு நிற்கிறான். ராமன் பான பிரயோகம் பண்ணிட்டே இருக்காரு. ஆங்காங்கே போய் தைத்து கொண்டு இருக்கிறது. அவன் யோசனை பண்ணானா, நான் பான பிரயோகமே பண்ணல, ஏன் ராமன் அடிக்கிறார்? நிராயுத பாணியை அடிக்கக்கூடாது. சாஸ்திரம், யுத்த சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆயுதம் இல்லாதிருப்பவனை ஒருபோதும் அடிக்காதேங்கிறது. நான் பான பிரயோகம் பண்ணாத்தானே அவரும் பண்ணணும். நான் கத்தி எடுத்தாத்தானே அவர் எடுக்கணும். நான் வெறும நிக்கிறேன், அவரே அடிக்கிறார். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்ததான். இல்ல நாம நிராயுத பாணி கிடையாது, பானத்தை பிரயோகிக்கலையே தவிர இன்னும் கையில ஆயுதம் இருந்துட்டு தான் இருக்கு. ஐயோ, நான் அதை வில்லா நினைச்சு பிடிச்சிக்கலப்பா, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஊன்றுகோலா உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ராமன் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, கையில ஆயுதம் இருந்தா அடிப்பேன்னார். ஐயோ, அப்ப ஆயுதத்தை விட்டுட்டா ஒன்னும் அப்படியே தள்ளினானாத்த. அதை அவன் விட்ட வேகத்தை அவ்வளோ அழகா வர்ணிக்கிறா. இதுக்கு மேல இதை கையில பிடிச்சுட்டு இருந்தோம்னா இன்றைக்கு உயிர் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னா இப்பவே இதை போட்டு தொலைக்கிறேன்னுட்டு அதை அப்படியே விட்டுட்டான். இன்று போய் நாளை வான்னர். ஒரு அம்பு போரும். அன்றைக்கு ராவணனை முடிப்பதற்கு தேவையாக எத்தனை அம்புகள் இருந்தனன்னா, ஒரே ஒரு அம்பு எடுத்து அப்படி காண்பிச்சாலே கீழே விழற நிலைமையில இருக்கிறவனை அந்த நிலையிலும் பொறுமையோடு பெருமான் அணுகினான். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னா. ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி அனாயாசமா இன்னைக்கே முடிச்சிருக்கலாமேன்னா? பெருமாள் சொன்னார், அதனை இன்னைக்கே நான் என்னைக்கோ முடிச்சிருப்பேன். முடிக்கிறது தான் என் நோக்கம்னா அதை வைகுண்டத்துல இருந்தே முடிச்சிருப்பேன். அவனும் கை கூப்பிண்டு வரமாட்டானான்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு கை கூப்பிண்டு வருவான்னு நம்புகிறேன்னா அவன் அடுத்த நாள் தயாராகி திரும்ப அம்பரா தூணியில அம்புகளை நிறைத்து கொண்டு கையில வில்லு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வாடா பார்க்கலாம்னு வந்து நின்றான். அதனால தான் அவனை அடிக்க வேண்டியதா போச்சு பெருமானுக்கு. பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். இந்த கீர்த்திமை பகவானுடைய அந்த புகழ் இருக்கிறதே, அதை எப்போதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். ராமனை எடுத்துக்கோங்க, ஒரே குடும்பம். ராவணன் சொல்றான் ஒரு இடத்துல, சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. சத்ருவும் கொண்டாடுகின்ற ஒரு வீரத்தன்மை பெருமான் இடத்துல உண்டு. அதை ராவணன் ஒரு இடத்துல சொல்றான், எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கேன், எனக்கு நிகரா என்னோட சண்டை போட தகுதியானவன் ஒருத்தன் உண்டுன்னா அப்பெருமை ராமனுக்குத்தான் உண்டு. அவன் வீரத்துக்கு நான் தோற்றேன்னா. இப்பவும் திருஎவ்வளூருக்கு போய் சேவிச்சோன்னா வீரராகவன்கிற பெயரோட பகவான் சேவை சாதிக்கிறார். ஜெய ஜெய மகாவீரான்னு கொண்டாடுறார். வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்திலே உன்ன போல ஒரு மகாவீரன் உண்டா, தோலாத தனி வீரன். ராமராவண யுத்தத்திலே ஒரு நாள் பெரிய சண்டை. இந்த ராவணனுடைய சேனைக்கும் ராமனுக்கும் பெரிய சண்டை முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி முகாம்ல போய் எல்லாம் உட்காந்துருக்கா. ராட்சசர்கள் அத்தனை பேரும் அவரவர்களுக்கு முகாம்கள் எல்லாம் அமைச்சிருப்பாடு இல்லையோ. யுத்த பூமியில எல்லாம் போய் களிம்பு பூசிப்பா. அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் எடுத்து தடவிக்கிறது. உங்ககிட்ட இருக்கா கொஞ்சம், அந்த ஆயின்மெண்ட் இருந்தா கொடு, பர்னால் இருந்தா கொடு, இது இருந்தா கொடு, எல்லாம் கேட்டு தடவிக்கிறாள் இல்லையோ. அப்போ ஒருத்தன் சொன்னானா, இன்னைக்கு எப்பேற்பட்ட சண்டை தெரியுமா, இன்னைக்கு முழுக்க தனி ஆளா ராமனை சமாளிச்சேன்னு நான் ஒருத்தன். அந்த களிம்பு பூசின்ட்டே சொல்றானா, இன்னி மாதிரி ஒரு கோரமான யுத்தம் நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு ஒரு ஆளா ராமனை நான் சமாளிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னானா. இது செவியில பட்டு இன்னொருத்தன் ஓடி வந்தானா, என்ன சொன்ன, நீ சமாளிச்சுட்டு இருந்தியா? இன்னைக்கு நாள் பூரா என் கூடயே தான் சண்டை போட்டு இருந்தான். எனக்கே தோன்றியது, ஏன் என்ன பிடிச்சிட்டு இவ்வளவு சண்டை போட்டு இருக்கான்னு நானே நினைச்சுட்டேன். எப்படியோ ஒரு மாதிரி சமாளிச்சுட்டேன், நீ பொய் சொல்றியேன்னா. இதை கேட்டு இன்னொருத்தன் வந்தான். ரெண்டு பேருமே பொய் சொல்றீங்க, இன்னைக்கு பூரா சண்டை ராமன் என்னோட தான் போட்டு இருந்தார். மொத்த பேரும் வந்துட்டா இதே வார்த்தையே சொல்றா, என் கூட தான் சண்டை போட்டு இருந்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் இதையே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்பத்தான் அவர்களுக்கு ஒரு விஷயமே புரிந்தது. அப்ப நம்ம அத்தனை பேர் கூடயும் அவன் ஒருத்தனா சண்டை போட்டு இருந்திருக்கான். எல்லாருக்கும் அப்படி சுற்றி சுழன்று சண்டையிடுவதுங்கிறது உண்டோ இல்லையோ, அந்த கலையிலே தேர்ச்சி பெற்றிருக்கும் அவனான ராமன் சுத்தி இவ அத்தனை பேரோடையும் அவர் சண்டை போட்டு இருந்திருக்கார். இவெல்லாம் என்ன நினைச்சிருக்கா, என் ஒருத்தனோடையே சண்டை போட்டான்.
அவனை கேட்டால் அவன் சொல்லுவான், நான் ஒருத்தன் அத்தனை பேரோடையும் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்படியான சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கிறது. அதனாலே கீர்த்திம பாடி போய் ராவணன் சொன்னான், அவனை போல ஒரு வீரனை நான் பார்த்ததில்லைன்னா. பெருமானுடைய வீரத்துக்கு தோற்றான் தமையனான ராவணன். தம்பி எதற்கு தோற்றான்? பகவானுடைய குணங்களுக்கு தோற்றான். விபீஷணன் பெருமானுடைய எண்ணறிய குணங்களுக்கு தோற்று போனான். சூர்பனகை பெருமானுடைய அழகிற்கு தோற்று போனாள். இப்படி ஒரு குடும்பத்துல இருக்கிறவாளை மொத்தமா எழுதி வாங்கிய பெருமை ஒரு தெய்வத்துக்கு உண்டுனால் அது ராமனுக்குத்தான் உண்டு. வீரத்துக்கு தோற்ற தமையன், குணங்களுக்கு தோற்ற தம்பி, அழகிற்கு தோற்ற சகோதரி, இப்படி அத்தனை பேரையும் ஜெயிச்சிருக்கார் பெருமாள். அதுதான் கீர்த்திமை பாடிப்போய். அந்த பெருமைகளை நாம பாட வேண்டும். கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள் அத்தனை பேர் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் வந்தாச்சு. பாவைக்களம் புக்கார். அத்தனை பேரும் நோன்பிற்கென்று இருக்கிற அந்த சங்கேத ஸ்தலத்திற்கு, ஒரு மீட்டிங் பாயிண்ட், அங்க போயிட்டு தான் எல்லாம் கிளம்பணும்னு வச்சிருக்கா. அந்த இடத்திற்கு போயாயிற்று. பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து. வியாழன்கிற கிரகம் அது மறைந்தது. சுக்ரோதயம் ஆகிவிட்டது. சுக்கிர கிரகம் வெளியிலே வந்துவிட்டான். குரு அஸ்தமித்தான். சுக்கிரன் உதயமானான். வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து. ஒரு பெரிய அறிஞர் ஸ்ரீ உவே மு ராகவையங்கார்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஆழ்வார்களுடைய காலத்தை எல்லாம் கொஞ்சம் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதை நாம பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அவருடைய ஆராய்ச்சி ரொம்ப சாலச்சிறந்த ஆராய்ச்சி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதற்கென்று அவர் மேற்கொண்டிருக்கிற சான்றுகள், கையாண்டிருக்கிற சான்றுகள் என்று அவர் பல சிறப்புகளை பெறுகிறார். அவருடைய ஆராய்ச்சியை சில இடங்கள்ல கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி சுவாமியும் கொண்டாடுறார். ஆனால் ஏற்கவியலாத இடங்கள்னு சில பலவற்றை கோடிட்டு காட்டுகிறார். அதுல அவர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்த ராகவையங்கார் சுவாமி, 8ஆம் நூற்றாண்டிலே இந்த அதிசயம் நிகழ்ந்ததுன்னு மேற்கோள்களோட காட்டுறார். அதாவது இங்க வியாழனை பத்தி பேச்சு வந்திருக்கு, வெள்ளியை பத்தி பேச்சு வந்திருக்கு. நம்ம என்ன நினைச்சுப்போம், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த அளவில் நினைச்சுட்டு இருப்போம். கிரகங்கள், ஒரு கிரகம் மறைந்து மற்றொரு கிரகம் உண்டாவதை பற்றிய பேச்சு இது. ஒரு கிரகத்தினுடைய சஞ்சாரம் முடிந்து இன்னொரு கிரகம் தலையெடுப்பதை பற்றிய பேச்சு. அப்ப வியாழன்கிற கிரகம் அது மறைந்து சுக்ரோதயம் ஏற்பட்டது. இது அவள்லாம் கணக்கு போடுறா. இது எப்ப நிகழ்ந்ததுன்னு ஒரு கணக்கு போட்டா அது 8ஆம் நூற்றாண்டிலே டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை காட்டுறது. அது கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றார், இந்த காலகட்டத்திலே தான் ஆண்டாள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பை காட்டுகிறார். அந்த காலத்தோடு நாம உடன்படுறோமோ இல்லையோ, ஆனா அதிலே இந்த சுக்ரோதயம் ஆறுதுன்னா என்ன, குரு அஸ்தமித்தல்னா என்ன, அதை பத்தி அவர் நீண்ட நெடியதொரு ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கார். அதை விபுலமா சொல்றதுங்கிறது கஷ்டம். கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டும் கொஞ்சம் போர் அடிக்கும், அடிச்சுடும். அதனால அதை விட்டுடுவோம். இப்ப வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான். ஒருத்தர் கேட்டார், ஆண்டாளுக்கு வேற அடையாளமே தெரியாதா? 6ஆம் பாட்டிலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்காளே, புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான்னுட்டோ. இல்ல ஓரோரு இடத்துல சொன்னதற்கு ஓரோர் தாத்பரியம், ஓரோர் அர்த்தம் இருக்கு. 6ஆம் பாட்டுல எழுந்தவுடனே அவைகள் கொடுக்கும் குரல். 7ஆம் பாட்டில இறை தேட செல்லுவதற்கு முன்பு போறோம் வரோமான்னு தெரியாதுன்னு குடும்பத்தோட உட்காந்து பேசிட்டு போறது. இப்ப சொல்லப்படுவது இறை தேட புறப்பட்ட இடத்துல அவைகள் எல்லாம் சேர்ந்திருக்குமோ இல்லையோ, இறை தேட போன பறவைகள் எல்லாம் அவைகள் தங்களுக்கு இடையிலே பேசிக்கொள்ளாதா அப்படின்னா பாரு, பறவை எழுந்தாச்சு, இறை தேட புறப்பட்டாச்சு, போன இடத்துலயும் பேசிட்டு இருக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கலாமான்னு கேட்கிறா. புள்ளும் சிலம்பினகான். போதரி கண்ணினாய். போது புஷ்பம், அரினா வண்டுன்னு ஒரு அர்த்தம், மான்னு ஒரு அர்த்தம். மான்விழியாள், வண்டு போன்ற கருவிழி படைத்தவள், கருவண்ட போல கண்கள் அப்படிங்கிறா. மான்விழியாள்னு ஒண்ணு சொல்றா. புஷ்பத்தை ஒத்தவள் அப்படின்னு சொல்ற. அந்த கண்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா பூவை ஒத்த பூவிழியாள்னுவா. பூவிழியாள், மான்விழியாள், அதே போல வண்ட போல கண்ணழகு படைத்தவளாக இருக்கிறாள். போதரி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீ அப்படின்னு கேட்கிறார்கள். குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே. ஏஷ பிரம்ம பிரபிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம்னு ஒரு பிரமாணம். கடும் கோடை காலம் போயிட்டே இருந்த வண்டி எடுத்துட்டு உடம்பெல்லாம் ஒரே வேர்த்து கொட்டுறது, உடம்பெல்லாம் ஒரே சதசதன்னு ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, சொதன்னு ஆகி போச்சு இல்லையா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுறது, நம்ம உடம்பே நமக்கு பிடிக்கல. வெயில் காலம் வந்துடுத்துன்னா நாம் எல்லாம் சுத்தமான பிரபன்னர்கள் ஆயிடுவோம். பிரபன்னர்கள்னா என்ன அர்த்தம்? பிரபத்தி செய்தவன். அவனுக்கு எதை பிடிக்காதுன்னா தன்னையே பிடிக்காது, இந்த உடம்பு அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இதுதான் தடையா இருக்கு. பகவானை அடையறதுக்கு பெரிய தடையா இருக்கிறது எது? இந்த உடம்பு. நடுவேயோர் உடம்பிலிட்டுன்னு சொல்லுமா போலே அதுதான் தடையா இருக்கு. அதனால அதையும் அவனுக்கு பிடிக்காது. இப்ப கோடைக்காலம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரே வேர்த்து விதிர்த்து போயிடுத்துன்னா சி என்ன உடம்போ அப்படிங்கிறோம். ஏன்னா எங்க போனாலும் ஒரு ஃபேனு, ஏசி எல்லாம் போட்டுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது. இப்ப போத்திட்டு இருக்க மாதிரி சால்வையெல்லாம் போத்துட்டு கண்டிப்பா உட்கார முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணும், நம்ம உடம்பு நமக்கே பிடிக்காது. அப்ப அந்த ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு நாம எப்படி இருக்கோம்னா பிரபன்னர்களா இருக்கும்.
நம்ம உடம்பு நமக்கே பிடிக்காது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டார், ஒரு பெரிய நதியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வண்டி அப்படி ஓரமா விடுப்பா, அங்க போய் நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு வரலாம், என்னமா இருக்கு இந்த மாதிரி இடத்துல, இன்னும் நல்ல வேளை இன்னும் பல பேர் பார்க்கலன்னுவா. அந்த மாதிரி சில இடம் இப்ப இருக்குங்கிறா. அது எல்லார் கண்ணையும் பட்டுதுன்னா அந்த இடம் எல்லாமே அத்தனையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு இப்போ. அதனால சில இடம் அப்படியே இருக்கிறதா நல்லது, கூட்டம் இல்லாத இருந்தா தான் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐப்பசி மாசத்துல இந்த அழகர் கோயில்ல நடக்கிற உற்சவம், அழகர் நூபுர கங்கைக்கு எழுந்தருடுவார். அந்த இடத்துல இயற்கையா ஜலம் வந்து அப்படியே தாரதாரையா விழுறது. அவர் அந்த இடத்துல போய் ஒரு பொந்து மாதிரி இருக்கு, அதில் எழுந்தருளை பண்ணி விடுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். சுமாரா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி என் போயிருந்தேன், அவ்வளவு கூட்டமே கிடையாது. இன்னைக்கு நீங்க போனா நிக்கிறதுக்கு இடம் கிடையாது அந்த உற்சவத்துக்கு. 22 வருஷத்துக்கு முன்ன பார்த்ததையும் பார்க்கிறேன், இன்றைக்கும் பார்க்கிறேன். அப்ப யாருமே கிடையாது. அப்பயும் இருந்தா அடியோட இல்லாம இல்ல. அப்ப என்ன தெரியுமா சொன்னா, 10 வருஷம் முன்ன வந்தீங்கன்னா 5-6 பேர் தான் இருப்பா மொத்தமே. அந்த மாதிரி இருந்த ஒரு உற்சவம் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் கூட்டம் கூட்டமா போயிடுறான்னா, போணுமான்னு தோணி போயிடுறது இல்லையோ. அதுக்கப்புறம் குளிர குடைந்து நீராடாதே. அப்போ ஒரு நீர்நிலையை பார்த்தா ஒருவனுக்கு அதுல போய் நல்லா ஆழ அமிழ்ந்து அவகாகித்து அதுல கூத்தாடணும்னு ஆசை வரா போலே, சம்சாரமாகிற தாப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கென்று இருக்கிற நீர்நிலை பகவான் தான். அதைத்தான் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ இன்னமும் படுத்து உறங்கலாகவோ, பாவாய் பாவாய் பதுமை போன்றவள்னு அர்த்தம். அழகிலே சிறந்தவள் பாவாய், நீ நன்னாளால், நீ எழுந்து வந்தாத்தான் அந்த நாள் நன்னாள். கண்ணனை தேடி போற நாள் தான் நன்னாள் இல்லையா? எம்பெருமானை சேவிப்பதற்காக புறப்பட்டு போகிற நாள் இருக்கிறதே, அதுதான் நன்னாள். பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்து. ரொம்ப அழகான வார்த்தை, கள்ளத்தனம் தவிருகை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விமான நிலையத்துக்கு போறோம்னா அங்க ஒரு அறை போட்டிருப்பா. ஒரு அறையில் என்ன எழுதியிருப்பான்னா, புகைப்பிடிப்பதற்கு இந்த இடம்னு எழுதி வச்சிருப்பா. புகைப்பிடிக்கிறவாள் அங்க வாங்குவோன்னு கூட்டுப்பா. அங்க போனா எல்லாம் பார்த்தா ஒரே அந்த இடமே உள்ளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது, சாதாரணமாவே உள்ள ஒண்ணும் தெரியாது, புகை மண்டலமா இருக்கும் உள்ளுக்குள்ள பார்த்தா. எல்லாம் போட்டு கொஞ்சம் புகைப்பிடிச்சிட்டு வரா. அப்பதான் யோசனை வந்தது, அப்படின்னா புகைப்பிடிக்கிறது ஏதோ அது மற்ற பேர்களுக்கு ஊறு விளைவிக்கிற ஒரு செயல்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதை பண்றதுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்குறான். இப்போ கோயில்னா நீங்கள் எல்லாம் பெருமாள் திருநாமத்தை சொல்றதுக்கு அப்படி தனியா வாங்குவோன்னு கூப்பிடுவாளா? எங்க தோன்றதோ அங்க பெருமான் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருங்கோ. பக்தியை பண்ணுவதற்கு தனி இடம் தேட வேண்டியதில்லை, தவறுகள் செய்வதற்கு தனி இடம் தேட வேண்டி இருக்கிறது. அப்ப கள்ளம் தவிர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா, இறை அனுபவத்தை அடியார்களோடு சேர்ந்து செய்ய வேண்டும். அப்பத்தான் அந்த இறை அனுபவம் மெய்யாகவே இறை அனுபவமாக ஆகும். ஆகவே கள்ளத்தனம் தவிர்ந்து பெருமானை தனியாக அனுபவித்திடுகை அது கள்ளத்தனம். அந்த கள்ளத்தனம் தவிர்ந்து கலந்து அத்தனை பேரோடும் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரோடும் சேர்ந்து இறை அனுபவத்தை நாம் எப்போதும் செய்ய வேண்டும் அப்படின்னு ராமகிருஷ்ண பக்தர்களாயிருக்கிற இந்த கோபிகைகளை எல்லாம் அழைத்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக புறப்பட்டு போகிறார்கள். அப்ப போதரி கண்ணினாய் கண்ணழகிலே சிறந்தவளான அவளையும் எழுப்பிக் கொண்டு அடுத்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள். பெண்களுடைய நோக்கம் என்ன? பாகவதர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆண்டாளுடைய உயர்ந்த நோக்கம் பாகவதர்களே நமக்கு எல்லாம் என்கிற எண்ணம் கொண்டவள், பாகவதர்கள் தான் நமக்கு அத்தனையும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட செல்லுகிறாள். இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை நங்காய் நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொன்னேன். குணபூர்த்தி மிக்கவள் முதல்ல பார்த்த அர்த்தம். நாணாதாய் அகங்காரமத்திருப்பவள், ஆணவம் இல்லாதவள். ஆழ்வார் பாடினார், நீர்நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்திர சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லேங்னார். நான் எனதுங்கிற எண்ணம் கூடாது. கபீர்தாசர் ஒரு இடத்துல சொல்றார், உனக்கு மனசுல பகவானை வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆசையா, இல்லை இந்த அகங்காரம் மமகாரம் போன்ற துர்குணங்களை வச்சுக்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பெருமாளும் இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம், துர்குணங்களும் ரொம்ப நாளா என் கூடவே இருந்துட்டு இருக்கு, என்னை விட்டா யார் இருக்கா அதுக்கும் பாவம். அதனால நான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன். அதுகளுக்கு நான் தான் அதுகளுக்கு எனக்கு அதுகள் தான். அதனால அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. துர்குணங்கள் ஒரு ஓரம் இருந்துட்டு போட்டோம், பெருமாள் ஒரு ஓரம் இருந்துட்டு போட்டுமே. அவருக்கு என்ன கஷ்டம்? ஒரு ஓரமா இருக்கக்கூடாது அவர் அப்படின்னா? ஒரு கேள்வி கேட்டது சாஸ்திரம். நீங்க இந்த மானசரோவரம் எல்லாம் பார்த்துருக்கலாம், யூடியூப்ல தான் நானும் பார்த்துருக்கேன், அதுல தான் பார்த்தாகணும், போயெல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மானசரோவரம் தெளிந்த நீரோடை, கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி இருக்கும் தீர்த்தம். அதுல பார்த்தோம்னா நிறைய அன்னப்பறவைகள் இங்கும் அங்குமாக வெள்ளை வெளையர்னு பறந்துட்டு இருக்கும். அன்னப்பறவைகளுடைய வாசஸ்தானம் அந்த மானசரோவரத்தில் இருக்கிற பட்சிகள் அப்படிங்கிறார். நீங்கள் எங்காவது சேரும் சகதியுமான இடத்துல அன்னப்பறவைகளை பார்த்தது உண்டான்னா இல்லைங்கிறது தான் பதில். அத போல மனசு மாசோட இருக்குன்னு சொன்னா மாசற்ற மனத்துல பகவான் இருப்பார். மாசுடன் கூடிய மனம்னா அந்த பரமஹம்சமாகிற பெருமான் அங்கே உறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அப்ப குணபூர்த்தி உடைமை ரொம்ப முக்கியம். நான் அகங்காரமத்திருக்கை நீர்நுமதென்னிவைங்கிற பாசுரத்தையும் கீழேயே விண்ணப்பித்தேன்.
திருமலையில் ஜீயர்னு ஒரு சுவாமி, அந்த நாளில் இருந்த ஒரு ஜீயர் சுவாமி. அவர் அழகாக சொன்னார், ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் அவர்கிட்ட போனான், சுவாமி பெரிய பிரச்சனையில் இருக்கேன் நானுன்னா. அவர் கேட்டார், என்ன பிரச்சனை? சொல்கிறேன் சுவாமி, யார்கிட்டையாவது மனம் விட்டு சொல்லணும்னு தான் வந்திருக்கேன், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாமா? சரி. அவர் உட்காந்தார், இவனு கீழே உட்காந்தான். சொல்லுப்பா அப்படின்னார். இவன் பேச ஆரம்பித்தான். ஒரு ஆசாமி என்கிட்ட வந்தான் சுவாமி, வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட இடம் வேணும், நான் ஒருத்தன் தான், சிங்கிள், எனக்கு இடம் கொடு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்கிட்ட ஒன்றும் பெரிய இடமெல்லாம் கிடையாது, கொஞ்சமாக இடம் இருக்கு, ஒரு ஓரமாக இருந்துக்கிறியா, பார்த்தா பாவமாக இருந்ததுன்னு விட்டுட்டேன். அப்படியாப்பா, வந்தவன் பேர் என்ன சொன்னான் அவன் அப்படின்னு கேட்டார் அவர். அவனுக்கு என்னமோ அகங்காரம்னு ஒரு பேர் சொன்னான் சுவாமி. அகங்காரம், நான்கிற எண்ணம், ஆணவம், ஈகோங்கிற பருவ, அதுதான் அந்த பேரை தான் சொன்னான். அகங்காரம்னு சொன்னான். நீ என்ன பண்ண? இடத்த கொடுத்துட்டேன் சுவாமி, பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது, கொஞ்சம் ஓரமா இருந்துக்கிறேனேன்னு கேட்டான். அப்பவே தான் சிங்கிள்னு சொல்லிட்டு தான் வந்தான். இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்லை, ஒன்றும் பேச்சே எடுக்கல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு சுவாமி. அதுக்கப்புறம் என்னமோ 2 பேர் பேசிக்கிறா போல எனக்கு குரல் கேட்டுட்டே இருந்தது. ஒருத்தன் இருந்த இடத்துல யாரோ 2 பேர் இருக்கா. ஒரு பெண் குரல் வேற கேட்கறது. என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தேன். அவனே வந்தான். சுவாமி சொல்ல மறந்து போச்சு, திடுப்புன்னு ரொம்ப அவசரமா ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி இப்போ அப்படின்னா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், அதனால ஒன்றும் குறவில்லை, 2 பேருக்கும் சௌகரியமா இருக்கோ இல்லையோ. அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு, உள்ளுக்குள்ள நீ கொடுத்தது கொஞ்சம், நான் எடுத்தது அதிகம், இனிமே நீ தான் என்கிட்ட எப்படி இருக்க போற பாரு, நாங்க 2 பேர் ஆயாச்சு, இப்போ உன்னை படாத பாடுபடுத்த போறோம்னு அப்பயே நினைச்சிருந்தான் போல் இருக்கு. எனக்கு அது புரியல சுவாமி. 2 பேர் ஆயிட்டா. நான் சும்மா கேட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, பொஞ்சாதி பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேர் சொன்னான், மமகாரம்னு பேர் சொல்லிட்டான். இவனுக்கு அகங்காரம்னு பேரு, இவன் அழைத்து கொண்டு வந்தவளுக்கு மமகாரம், எனது. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த 4 எண்ணம் வந்துடுத்துன்னா அது தனித்து இயங்காது. எனதுன்னு ஒன்றத்தை பிடிச்சு வச்சுக்கும். இப்போ இது எந்து அப்படின்னோன்னா அந்த அகங்காரம் தான், அதற்கு மூலமாக இருப்பது அந்த அகங்காரம் தான். அப்போ 4 வந்தான், அவன் கல்யாணம் பண்ணிட்டுட்டான், எனதுங்கிற மனைவியோடு குடித்தனம் நடத்துகிறான். 2 பேரும் இருந்துட்டு இருந்தா அப்பப்போ சத்தம் கேட்கும், நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் குழந்தைகள் அழற சத்தம் எல்லாம் கேட்டுது. நான் ஒரு நாள் போய் விசாரிச்சேன், என்னப்பா குழந்தைகளும் பிறந்தாச்சு போல் இருக்கே அப்படின்னு. எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்னு இருக்கான். என்ன குழந்தைகள்? 2 குழந்தைகள். என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, விருப்பு வெறுப்புன்னு பேர் வச்சிருக்கேன். ஒரு குழந்தைக்கு ராகம்னு பேர், ஒரு குழந்தைக்கு துவேஷம்னு பேர். 4 பேர் ஆயிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சுவாமி, என் வீடே ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. இங்க வீடுங்கிறது குறியீடு ஆன்மா. ஆன்மா அடியோட கெட்டு போயிட்டு இருக்கு, எனக்கு நல்ல கத்தியே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். வெளியில துரத்தலாம்னு பார்த்தா இப்ப 4 பேரா இருக்கா, ஒன்னும் என்னால பண்ண முடியல, அசைக்க முடியல. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லும், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவர் கேட்டு சொன்னார், சுலபமா முடிச்சுடலாம், நீ கவலையப்படாத. நீ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அகங்காரம்னு முதல்ல ஒருத்தன் உங்ககிட்ட இடம் கேட்டுன்னு வந்தான் பாரு, அவனை வெட்டி சாய்ச்சி விடு, அவனை கீழே தள்ளிடு. அவன் விழுந்துட்டா பாரு, எல்லாம் சரியா போயிடும். எப்படி சுவாமி, அப்புறமும் 3 பேர் இருப்பாளே சுவாமி? அது சிரிச்சுட்டே சொன்னார், கிடையவே கிடையாது. அந்த 4 நீ அழித்து விட்டாயாகில், இந்த எனது இருக்கு பாருங்க, அவளை போல ஒரு பதிவிரதா சிரோமணி பார்க்கவே முடியாது. கணவனை விட்டு அவளால் இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உடன்கட்டை ஏறும் தன்மை படைத்தவள் அவள். கணவன் இல்லைன்னா நான் அதுலயே சிதையில போய் அப்படியே இறங்கிடுவேங்கிறா போல. இந்த எனதுங்கிற எண்ணம், நான்கிற எண்ணம் இருந்தா தான் இருக்கும். நான் அழிச்சாச்சுன்னா கூட கூட அந்த எனதுங்கிறதும் போயிடும். இவன் கேட்டான், 2 குழந்தைகள் இருக்காளேன்னு கேட்டான். விருப்பு வெறுப்புன்னு 2 பெத்து போட்டு போயிருக்காளே சுவாமி, அதை என்ன பண்றதுன்னு கேட்டான். அம்மா இருந்து போஷிச்சாத்தான குழந்தை நன்னா இருக்கும். அப்பப்போ பால் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் குழந்தை நன்னா இருக்கும். அதை செய்வதற்கு தாயார் இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைகள் தாங்களா போட்டு நீ கவலையப்பட்டுக்காதேன்னுட்டா. அப்புறம் தான் அவன் புரிஞ்சுட்டான், ஓஹோ அப்படின்னா நாம முதல்ல அழிக்க வேண்டியது அந்த 4 எண்ணத்தை. அகங்காரங்கிறது அடியோடு கூடவே கூடாது. அதுதான் இங்கே நாணாதாய்னு சொல்லப்பட்டது. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சாதிச்சார். நான் பெரியோமல்லோம்னர், எனக்கு அகங்காரம் கிடையாது. நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர்னர், நல்லதும் கெட்டதும் சொல்லி தரதுக்கு பெரியவா இருக்கா அப்படின்னார். இதுல என்ன புரியுறது? அகங்காரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நல்லது சொன்னார்னா, நீர் என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு ஒரு வார்த்தை வருமா? எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயம் ஏன் வந்தது? 4 எண்ணத்தாலே வந்திருக்கு. அதைத்தான் இங்கே நாணாதாய் அப்படிங்கிறதுனாலே கொண்டாடினார்கள். நாவுடையாய், நன்கு பேச கத்தவள், ஹனுமானை போலே. ஹனுமான் வந்தார். சுக்ரீவன் மலை மேல உட்காந்துருக்கான் ரிஷியமுக பர்வத்தத்தில். அப்படியே உங்க மனக்கண்ணில் ஒரு திரையில் அப்படியே கொண்டு வாங்க. சுக்ரீவன் எப்பவும் கொஞ்சம் பயந்த மூஞ்சியோடு தான் இருப்பான். கண்கள் அப்படியே அகல விழித்து கொண்டு கீழே பார்த்துட்டே இருப்பான். வாலி இப்போ இன்னைக்கு யாரை அனுப்ப போறானோ தெரியல, இங்க இருக்கவே சேஃபா இருக்கும். ஏன்னா இங்க வாலியால வர முடியாது. மதங்க மகரிஷி சாபம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒருத்தனை அடிச்சு தூக்கி போட்டான். துந்துபியினுடைய உடலை தூக்கி எறியும் போது ரத்த துளிகள் சில இந்த ஆசிரமத்தில் விழுந்தது.
இந்த நிலப்பகுதியில் இருக்கிற ஆசிரமத்தில் வந்து விழுந்தது. மதங்க மகரிஷி பார்த்தார், என்னுடைய ஆசிரமத்தினுடைய புனிதத்தன்மையே கெட்டு போய்விட்டது. இந்த செயலை செய்தவன் யாராக இருப்பினும் அவன் இங்கே பிரவேசிப்பானாயின் அவன் தலை வெடித்து சுக்குநூறாக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். அது எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், நீ சேஃபா இருக்கணும்னா அந்த இடம் தான், அங்க வாலியால வர முடியாது, அங்க ஓடி போயிடுன்னுட்டா. அப்போலேருந்து இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்த விட்டு வெளியிலையும் போக முடியல, இருந்தாலும் இங்கேயாவது இருக்க முடியறதேன்னு இருந்துட்டு இருக்கேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, வாலி தான் வர முடியாது, யாரையாவது அனுப்ப முடியுமே, யாரையாவது அனுப்பிடுவானோன்னு அவனுக்கு ஏற்கனவே பயம். அப்பத்தான் கீழே 2 பேர் வந்துட்டு இருக்கா. என்னன்னா ஜட்டாமுடி இருக்கு, காஷாய வஸ்திரம் காவி உடை தரித்திருக்கிறார்கள், துளசி மாலையெல்லாம் போட்டு தபஸ்விகளை போல இருக்கா, தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு, தபஸ்வி ஆட்டம் இருக்கா. ஏன்னா தபஸ்விகளுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் அதுதான் ஆகி போச்சு. இப்போ அதுக்காக சொன்னேன், தாடிகள் இருந்துருத்துன்னு. இப்போ இது ஏதோ இன்னும் தபஸ்விங்கிறதுக்காக இல்லை, இதுக்கான சரியான நாள் அமையலைங்கிறதுனால இருக்கு. அதனால தபஸ்வி தாடியோடு இருக்கணும். ஆனா கையில வில்ல வேற வச்சுட்டு இருக்கான். ஒரு தபஸ்வினா கையில கமண்டலம் இருக்கணும். இந்த யோக தண்டம்னு ஒன்று வச்சிருப்பா, கமண்டலம்னு ஒன்று வச்சிருப்பா. இதெல்லாம் இருந்தா சரி. இப்ப நம்ம வில்லம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கா, கையில வாழெல்லாம் வேற இருக்கு. இன்னும் லக்ஷ்மணனை பார்த்தா அவர் எல்லாம் தயாரோட வந்திருக்கார். கையில கடப்பார வச்சிருப்பார், முறம் வச்சிருப்பார். அதுக்கு மேல என்னென்ன தேவையோ அது அத்தனையும், ஒரு காட்டை சீர்திருத்துவதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் தூக்கின்னு வந்திருக்கார். இத்தனையும் வச்சிருக்கார். இவாளை பார்த்தா க்ஷத்ரியாளாவும் தெரியல, இவாளை பார்த்தா தபஸ்விகளாவும் தெரியல. பயம் வந்துருத்து. வாலி அனுப்பிச்சிருப்பானோ. அப்பதான் ஹனுமானை அனுப்புறார். சுக்ரீவன் சொல்றார், நீ போய் பார்த்து விசாரிச்சுட்டு வாப்பா, யாருன்னு போ அப்படின்னு அனுப்புறார். ராமன் பேசல, லக்ஷ்மணனை விட்டுத்தான் பேச சொல்கிறார். ஹனுமான் இடத்துல 2 பேரும் பேசிட்டே இருக்கா. ஹனுமான் முதல்ல அழகா சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கோ சுக்ரீவன் இடத்துல அழைத்து செல்கிறேன், அவர் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் போன அப்புறம் மெதுவா ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இப்ப வந்தாரே என்னமா பேசினார். ஐந்திரவியாக்கரணம் படித்தவர் அவர். இந்திரனாலே பிரவர்த்திக்கப்பட்டதான ஒரு வியாக்கரண சாஸ்திரம், அதுல நிபுணர். வியாக்கரண சாஸ்திரம்னா ஒரு இலக்கண நூல். அந்த நூலிலே கரை கண்டவர் ஹனுமான். அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. நவவியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்லுவா. ஹனுமானுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, அவர் அறியாத ஞானம் இல்லை. அதனால தான் அத்தனை கொண்டாடப்படுகிறார். இந்த இடத்துல ராமன் சொன்னான, கம்பர் ரொம்ப அழகா பாடுவார், இவர் யாருன்னு தெரியலையே, விரிஞ்சனோ விடைவலானோன்னு ராமன் கேட்டிருக்கான். 6 கொல் இச்சொல்லின் செல்வர். அத்தனை சொற்களும் இவரிடத்துல வசப்பட்டிருக்கின்றன. மணவாள மாமுனிகளுக்கு விஷத வாக்ஷிகாமணிகள்னு ஒரு திருநாமம் காஞ்சி பிரதிபாகவேங்கர சுவாமி எழுதுவார். இந்த திருநாமத்தை யார் சூட்டினான்னு தெரியல, ஆனா இதை விட ஒரு பொருத்தமான திருநாமம் மணவாள மாமுனிகளுக்கு சூட்டப்படவே முடியாதுன்னு எழுதினார். அப்படி என்ன அதுல சிறப்பு இருக்குன்னா, விஷத வாக்ஷிகாமணிகள். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாருனால் தேர்ந்த விஷயங்களை கோர்த்து சொல்லுகைங்கிறது ஒரு கலை இல்லையா. இப்ப பேசுறோம்னா, சுவாமி அவர் உங்ககிட்ட 10 நிமிஷமா பேசிட்டு இருந்தாரு, நான் கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டு இருந்தேன், ஒண்ணுமே புரியல, ஏதோ ஆரம்பிக்கிறார் எங்கேயோ முடிக்கிறார், ஒன்றும் புரியலையேன்னா, சுவாமி எனக்கே புரியல, நீ தள்ளி நின்று கேட்ட உமக்கு எப்படி புரியும், பக்கத்துல இருந்து கேட்ட எனக்கே புரியலன்னா உமக்கு புரியறதுக்கு எங்கே இருந்து இங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விடுவா. ஏன், அவர் ஏதோ சொல்ல வந்தாரேனா, சொல்ல வந்தார், சரியான வார்த்தைகள் அவருக்கு கிடைக்கலன்னுவா. வார்த்தைகளை சில சமயம் நமக்கே மறந்து போயிடும். ஐயோ என்னமோ சொல்ல வந்தேன்னு எத்தனை தட்டின்றாலும் தட்டின்டே இருக்க வேண்டியதுதான். அந்த சொல்லு நினைவிற்கே வராது. அதை பிடிச்சிட்டோம்னா ஆங்கன்னு சொல்லி அதை பிடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி நிர்பந்தம் எல்லாம் இருக்கக்கூடாது. என்ன வார்த்தைகளை நாம சொல்லணுமோ சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து. இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னா, இப்போ தமிழ்ல இப்போ தின்றாகி விட்டதான்னு ஒரு கேள்வி, அதை சாதாரணமாக சொன்னா தின்னாச்சான்னு கேட்பான். சாமானிய ஜனங்கள் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்றான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ சாப்பிட்டாச்சான்னா என்ன அர்த்தமோ அதுதான் அதுக்கும் அர்த்தம். அதுக்காக ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம அப்படி கேட்போமா? இங்க யோசனை பண்ணி பாருங்க, என்ன இப்படி கேட்கிறாரு இவர், சரியாத்தானே கேட்டிருக்காரு, சாப்பிட்டாச்சான் தானே, அதுக்கு பொருள் அதுதானே. என்ன சுவாமி, பொருள் அதுவா இருக்கலாம், ஆனா அதை விட ஒரு நல்ல சொல்ல பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லா. அது தாழ்ந்த சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது, அதை விட நல்ல சொல் இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். எவ்வளவு இது அழகான விஷயம் பாருங்க. ஒரு சொல்ல நம்ம தாழ்ந்த சொல்லுன்னு சொல்லலை, ஆனா வள்ளுவர் சொன்னா போலே எந்த சொல் இன்னொரு பிரிதொரு சொல்லை வெல்லும் என்றறிந்து அந்த சொல்லை பிரயோகித்திடுகை. அதுதானே ஒரு படித்தவனுக்கு இருக்கிற உயர்ந்த லட்சணம். நல்ல சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும், இனிமையான சொற்களை சொல்ல வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அழகா சொல்லி முடிச்சுட்டார். பழம் இருக்கச்சே அவனாவது காய கடிச்சுட்டு இருக்க போறானா? பழம் தான் இனிமையானது. அவன் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். அது ஒரு பெரிய கலை. அந்த கலையிலே தேர்ந்தவர், அந்த கலைகளிலே ஒருத்தர் முன்னோடின்னு சொல்ல முடியும்னா பெருமை ஹனுமானுக்குத்தான் உண்டு. அவரை போல பேச முடியாது. ராமன் சொன்னாராம், இவன் யாருன்னு தெரியல, விரிஞ்சனோ பிரம்மாவே வந்திருக்கானா இல்ல விடைவலானோ. விடை அப்படின்னு சொன்னா அந்த எருதின் மேலே ஆரோகணித்து அதை வாகனமாக கொண்டு செல்பவரான பரமசிவன் அவரான்னு கேட்டிருக்கான் பெருமான். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மகாவிஷ்ணுவான்னு கேட்கவே இல்லை. இவன் யாரும் தெரியல, இவன் பிரம்மாவா இல்லை இவன் பரமசிவனா? ஏன் மகாவிஷ்ணு பேர் எடுக்கலன்னா ராமன் சொன்னாரான், நான் இல்லைன்னு எனக்கு தெரியும்னாரான். அவன் நான் இல்லை, அது எனக்கு தெரியும், இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போல் இருக்கு அப்படின்னு கொண்டாடி இருக்கிறார். அப்ப லக்ஷ்மணன் கேட்டான்,
உன்னை எது அவனிடத்திலே, அதாவது ஹனுமானிடத்திலே உன்னை ரொம்பவும் பிரமிக்கத்தக்க விஷயமாக நீ எதை கருதுகிறாய், எதை கண்டு பிரமித்தாய்? அப்ப சொல்றார், இவ்வளோ நாள் பேசினார், ஒரு பிழை பண்ணல என்னார். பிழையே இல்லை பேச்சில். எத்தனை தெளிந்த நீரோடைய போல பேச்சு. நாம இப்பதான் வந்திருக்கோம், இப்பதான் சுக்ரீவன் அனுப்பிச்சிருக்கான். ஆனா அவர் பேசிய உரை எப்படி இருந்ததுன்னா, பன்னெடுங்காலமாக தயார் செய்த உரையை போல இருந்தது. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நாளா ரொம்ப பிளான் பண்ணி இதுக்கு அடுத்தது இதை பேசணும், ஒரு டாபிக்கா பேராவா இப்படி பேசணும்னு எழுதி வச்சு பேசினாலே சரியா வராதுன்னா, இப்பதான் வரான் பார்க்கறான், அப்பவே ரொம்ப நாளா பிளான் பண்ணி பேசுறா போல எத்தனை அழகா வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கார் என்று ராமனாலும் வியக்கப்பட்ட வைபவம் ஹனுமானுடைய வைபவம். அதுதான் அவருடைய பேச்சு திறமைங்கிறது. அது மணவாள மாமனிகளிடத்துல எப்படி வாய்த்திருந்ததுனால், வாக் வைஷத்தியம்னு சொல்லுவார்கள். என்னை கொள்னு சான்றுகள்லாம் முன்ன வந்து நிற்குமா அவரிடத்துல. அந்த சான்றை எடுத்து தக்க இடத்துல அதை பிரயோகித்து அதை வெளிப்படுத்துகை. இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதன் தனக்கு ஆசானாக அவரை தேர்ந்தெடுத்திருப்பானா? ஆச்சாரிய பதவியை அவருக்கு வழங்கி தான் சிஷ்யவிருத்தி பண்ணி அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணி இருக்கிறான்ங்கிறது எத்தனை வைபவம் மிக்க விஷயம். காஞ்சி பிரதிபாத வெங்கடம் சுவாமி எழுதினார், இந்த பாட்டு உங்கள் புழைக்கடையிலே நானாதாய் வேதாந்த தேசிகனை குறிக்கிறது. என்ன அகங்காரமத்தவன்னு தன்னை சொல்லிண்டாரோ இல்லையோ, நான் பெரியோமல்லோம்னு சொல்லிண்டார். அப்ப நானாதாய் தேசிகனை எழுப்புகிறாய். நாவுடையாய் வாக் வைஷத்தியம் கீழே சொன்னே மணவாள மாமனிகள் அவருக்கு தான் அந்த திருநாவீருங்கிறது வாய்த்திருந்தது. அதனால அவரையும் எழுப்புவதாக கொள்ளலாம். நங்காய் உடையவர் எழுப்பினதா வச்சுக்கலாம். குணபூர்த்தி ராமானுஜருக்கு இருக்குமா போலே இன்னொருத்தருக்கு கிடையாது. தம்மோடு சம்பந்தித்திருந்தார் அத்தனை பேருக்கும் மோட்சம் கேட்ட பெருந்தகை. என்னோட தொடர்பு இருக்கிற வாழ்க்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அப்ப குணபூர்த்தி அவருக்கு உண்டு. அப்ப நங்காய் ராமானுஜர், நானாதாய் வேதாந்த தேசிகன், நாவுடையவர் மணவாள மாமுனிகள் என்ன இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டாடுமா போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே சொல்லப்பட வேண்டிய அர்த்த விசேஷங்கள் பல உண்டு. அதை நாளைக்கு இந்த கோஷ்டியிலே சாயங்காலம் சரியா 5 மணிக்கு நாளை சாயங்காலம் இங்கே உபன்யாச கோஷ்டி அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன் இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து சந்திக்க கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு போல இங்கதான் இந்த பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.